வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். மேலும் அமலாக்கத்துறையின் எக்ஸ்க்ளூசிவான பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சார், ஒரு முதல்வரோட விசிட் இந்தியா அளவில் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை நாள் தென்னிந்தியாவிலேருந்து பிஜேபிக்கு எதிரான ஒரு தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவரே போய் மோடியை பார்த்திருக்கிறார். பார்த்திருக்கிறார். புகைப்படங்கள்லாம் பார்த்துருக்கலாம். ரெண்டு பேரும் கை பிடிச்சி பேசுறது, சந்திரபாபு நாயுடு அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களும் ஒன்றா நின்று பேசுறது, இவ்வளோ நெருக்கமாக இது முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். அதன் பிறகு தனியாக அவருக்கு அப்பாயின்மெண்ட்டும் வந்ததாக சொல்கிறாங்க. சரி, டெல்லி விசிட் திமுகவுக்கு எதற்காக போனாங்களோ அந்த காரியம் சாதிக்கப்பட்டதா டெல்லியில்? தமிழக அரசுக்கான நலத்திட்டங்கள், ஒரு 2-3 நகரங்களில் மெட்ரோவுக்கு நிதி ஒதுக்குதல், இலங்கை கடற்படையார் மீனவர்கள் தாக்கப்படுவது குறித்து உருட்டுறதுன்னு ஆகிப்போச்சு. என்ன வேணாலும் உருட்டினான்ல. ஏன்னா இவ்வளோ நாள் லெட்டர் தான் எழுதுவாங்க இந்த இலங்கை கடற்படையில் மீனவர்கள் பாதிக்கப்படுறதுக்கெல்லாம். தலித்து கிறிஸ்தவர்களுக்கு எஸ்சி அந்தஸ்து கொடுக்கணுன்ட்டு இதெல்லாம் நீங்கள் போய் ஒரு பிரதமரை சந்திச்சா அவர் கதையா? இந்தியா பூரா இது எவ்வளோ பெரிய பிரச்சனை, சட்ட சிக்கல் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் இருக்குது, பல்வேறு மாநில நீதிமன்றங்கள் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாதிரி தீர்ப்புகளை வழங்கியிருக்கு. சேர்த்துங்கண்ணே. இவர் ஓபிஎஸ் ஒரு முறை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்துவிட்டு அவங்க அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃப்ளைட்டு இராணுவ விமானமோ ஏதோ வாங்கிக்கிட்டு போயிட்டு தமிழக கோரிக்கைகளை வலியுறுத்துவதற்காக போனோன்ட்டு சொல்லுவாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிமுகவின் அமைச்சர்கள் எப்போ போனாலும் தமிழக நலனுக்காக கோரிக்கைகளை வலியுறுத்துவோன்ட்டு உருட்டுவாங்க. ஞாபகம் இருக்கா? அது போன்ற ஒரு உருட்டு தான் இது. இப்போது இன்றைக்கி ப்ரெஸ்ஸை சந்தித்த திரு பழனிசாமி அவர்கள், ஏன் இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு நிதியை கடந்த 3 வருஷமாக போய் நீங்கள் பங்கேற்று கேட்க வேண்டியதானே, ஏன் இந்த கடைசி வருஷம் போய் கேட்குறீங்க என்று சொல்கிறார். உங்களுக்கு என்ன தோணுது இல்லையோ? இது ஒரு சிஎம்மோட விசிட்டு இவர்களுக்கு நன்மை பயக்குதா, இல்லை என்ன மாதிரியான ஃபாலோ அவுட் ஆகும் இந்த சந்திப்பு? இல்லை, அது நான் அவங்க என்ன காரணம் சொன்னாலும் இவங்க 4 வருடமாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. கலந்து கொள்ளனா ஒரு இமேஜ் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. சென்ட்ரலில் பாஜகவை நாங்கள் எதிர்ப்போம், அது மதவாத கட்சி, சிறுபான்மையருக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்தி வராங்க. அந்த நிலைமையில் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் சரி, ஓகேவா, நாங்கள் கலந்துக்க மாட்டோம், அந்த மூடில் தான் இருக்கீங்க. இது உங்கள் இமேஜ் மேலேயே பெரிய ஒரு தாக்குதல் நடத்துன மாதிரி. நீங்கள் 1000 தான் என்னென்னா சொன்னாலும் தமிழக உரிமைக்காக நாங்கள் போகிறோம், நிதியை வாங்க போகிறோம், கூடுதலாக நிதியை பெற போகிறோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இது மொத்தமாக உங்கள் இமேஜ் மேலே தான் ஒரு கேள்வி வருது. அப்போ எவ்வளோ நாளாக என் கலந்துக்கல, உங்கள் மகன் ஈடியில் சிக்கிக்கிட்டாரு, அடுத்த குறி உங்கள் மகனுக்கு தான், அதனால் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஒரு பொதுஜனம் அப்படி தான் பார்க்குது. இதுக்கு அவங்க என்ன டிஃபெண்ட் வைப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம நேற்றும் பேசணும். இன்றைக்கி அந்த புகைப்படங்களை எல்லாம் பார்க்கும்போது 26 தேர்தலுக்கான உங்களோட நரேட்டிவை திமுக இழந்துருச்சோன்ட்டு தோணுது. நம்ம தொடர்ந்து இந்த தொகுதி மறுசீரமைப்பு பற்றி, மும்மொழி கொள்கை பற்றி, அண்டு தமிழகத்துக்கு நிதி கொடுக்கலன்றது, இதை பற்றிலாம் இவர்கள் திமுக இயக்கம் நடத்தியது, பேசுபொருளாக்கியது, இதெல்லாம் பார்க்கும்போது 26ல் பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் தான் இவர்கள் தேர்தலை சந்திக்கப் போகிறார்கள். அந்த நரேட்டிவ் உடஞ்சதான் உங்களுக்கு தோணலையா? இல்லை, நரேட்டிவ் ஒன்று தெரில, பட் திமுக எந்த டைரக்ஷனில் பயணிக்குதுன்னு தெரில. ஒரு கன்ஃபியூஷன், ஒரு குழப்ப நிலையில் வந்துட்டாங்கன்னு தெரியுதா? அந்த நரேட்டிவ் அந்த மும்மொழி கொள்கையாகட்டும், அந்த மாநிலங்கள் சீரமைப்பாகட்டும், தொகுதி சீரமைப்பாகட்டும், அது அப்பயே முடிஞ்சிருச்சு. அதை அவங்களாலே கொண்டு போக முடியல. ஆனால் அதை வச்சு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது, தமிழ்நாட்டில் மீண்டும், அதாவது கிட்டத்தட்ட இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் போல் இந்த சட்டமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் என்ற பிளானில் தான் இதை கொண்டு போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விவாதித்தோம். ஏன்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு நம்ம அப்போவே பேசணும். தொகுதி மறுசீரமைப்பு இந்த வருஷத்தில் நடக்க போகிறதில்ல, அடுத்த வருஷத்தில் நடக்க போகிறதில்ல, 5 வருஷத்தில் நடக்க போகிறதில்ல. பாப்புலேஷன் சென்சஸ் முடிந்த பிறகு, அதற்கு பிறகு தான் இந்த தொகுதி மறுசீரமைப்பு நடக்க போகுது. அதுக்கு டீலிமிட்டேஷன் ஆக்ட், பார்லிமெண்ட்டு டீலிமிட்டேஷன் ஆக்டை உருவாக்கணும்.
அந்த டீலிமிட்டேஷன் ஆக்டை உருவாக்கும் போது நீ உங்களுடைய மக்களவை உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப் போகிறீர்கள். அதெல்லாம் முடிந்த பிறகுதான் உங்களுக்கு இந்த மறுசீரமைப்பு என்பது நடக்கப் போகிறது. அன்றைக்கி எந்த ஸ்டேட்டும் சதர்ன் ஸ்டேட்ஸு நம்பர் குறைஞ்சிச்சுன்னா சும்மா இருக்க போகிறதில்ல. இப்போது இதற்கு நீங்கள் அமைப்பு நடத்துவதற்காக தென்னக மாநில முதல்வர்கள் எல்லாரையும் ஒருத்தரையாக போய் சந்திச்சு நீங்கள் நடத்துறது 26 எலெக்ஷனை மனசில் வச்சுன்றதை நம்ம பேசணும். அண்டு அந்த சமயத்தில் வந்து இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக பெரிய இயக்கங்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி கொண்டிருந்ததுன்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். சமீபத்தில் அந்த பாம்பன் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் வருகை தந்தபோது அவரை போய் நான் ரிசீவ் பண்ண மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இவர் ஊட்டிக்கு போனார். அந்த சமயத்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்படிப்பட்ட முதல்வர் இன்று டெல்லி சென்று நித்தி ஆயோக் கூட்டத்தை 4 வருடங்களாக நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த ஒரு முதல்வர் இன்றைக்கி டெல்லிக்கு போய் பிரைம் மினிஸ்டரை வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டரோடு தனியாக ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்ட்டு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ப்ராப்பராக மெயில் போய் பிரதமர் அவர்களை சந்தித்திருக்கிறார்ன்ற தகவலாம் தெரிய வருது. அங்கே போய் வந்து சில ஆர்எஸ்எஸ் பிரமுகர்களை சந்திப்பதற்கான முயற்சியும் அவர் எடுத்திருக்கிறார். இப்போது 26 நீங்கள் எதை வச்சு போய் மக்களை சந்திக்க போகிறீர்கள்? நீங்கள் ஏற்கனவே வந்து உங்களுடைய சாதனைகளை எல்லாம் சொல்லி தேர்தலை சந்திக்க முடியாது என்ற அச்சம் உங்களுக்கு இருந்ததன் காரணமாகத்தான் பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒரு ஒற்றை புள்ளியில், அதாவது பிஜேபி எதிர்ப்புனால 24 எல்லா தொகுதியும் ஜெயிச்சிட்டோம். அதே போல் 26 தேர்தலையும் பிஜேபி எதிர்ப்பு என்ற புள்ளியில் இன்னொன்று இப்போ உங்களுக்கு வசதியாக போச்சு, அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்குது. ஸோ பிஜேபி எதிர்ப்பு என்ற புள்ளியில் நாம் இந்த தேர்தலை சந்திக்கலான்றது ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி அது உடஞ்சிச்சா இல்லையா? இல்லை, அது உடஞ்சிச்சு சார். என்ன பிஜேபி எதிர்ப்புன்னு சொன்னாங்களோ, நீங்கள் 4 வருஷம் அட்டன் பண்ணாமல் திடீர்னு போய் ஒரு இடி ரைடால் அவங்க ஒரு மோடியை பார்த்தா இங்கே ஆக்சுவலாக கட்சியோட கேடர்ஸ், அவங்க கட்சி சொந்த கட்சியோட கேடர்ஸ் எப்படி பார்ப்பாங்க? என்ன நினைப்பாங்க? நீங்கள் இப்போ ஒரு முதல்வரை வந்து நீங்கள் இந்த 4 ஆண்டு சாதனைகளுக்கு பிறகு கொடுத்த அந்த விளம்பரங்களுக்கே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவிலேயே பிஜேபிக்கு எதிராக ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு வீரராக நீங்கள் ஸ்டாலினை சித்தரித்து கொண்டிருந்தீர்கள். பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட பார்க்கல பார்த்தீங்களா அப்படின்ட்டு ஒரு எனது நண்பர் பிடிஆர் அவர்களை கருப்பு மாஸ்க் போட்டுட்டு அனுப்பி வச்சிங்க. இன்றைக்கி பிடிஆர் அனுப்ப வேண்டி தானே? ஒரு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அனுப்ப வேண்டி தானே? அவர் அனுப்பாமல் இவர்கள் இங்கே வருவதற்கான நோக்கம் என்ன? ஒரு ஸ்டாலின் அவர்கள் இங்கே செல்றதுக்கான நோக்கம் வந்து ஒரு காமன் மேன் இதை எப்படி பார்ப்பான்? கடந்த ஆண்டு நித்தி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறதுக்கு வெறுமனே நான் போலன்றது மட்டும் சொல்லாமல் 9 நிமிஷம் வீடியோ போட்டு நான் ஏன் போலன்றதை உங்கள் ஐடிவிங்க தான் பரப்புச்சு எல்லா இடத்துக்கும். பாசிச பாஜக எதிர்ப்பில் முன்னணியில் நிற்கிறார் திராவிட மாடல் முதல்வர்னு சொல்லிட்டு நீங்கள் தான் இதை பரப்புனீங்க. இன்றைக்கி ஒரு சாமானிய ஒருத்தன் கேட்குறான், அரசியலையே தெரியாத ஒருத்தன் கேட்குறான், பிள்ளைக்கு பயந்துட்டு தான்ப்பா இவர் போயிருக்கிறாருன்னு சொன்னால் உங்கள்கிட்ட என்ன பதில் இருக்குது? சார், பேரலாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கோ ஈடிக்கோ எங்களுக்கு பயம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காருங்க சார். அப்படி உங்களுக்கு பயம் கிடையாது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். உங்கள் தந்தை ஏன் அங்கே கலந்து கொண்டார் என்பதற்கு என்ன விளக்கம் உங்கள் தரப்பில் இருந்து? ஆட்சி முடிய போகுது, சரி கடைசி கூட்டம் கண்டுட்டு போகலாம், இதுவே கடைசி கூட்டமாக இருக்கும் என்று நான் அந்த லாஜிக் புரிஞ்சுக்கிறேன். இல்லை இப்போ உங்க கரெக்டாக தான் கேட்குறாங்க, மோடிக்கோ ஈடிக்கோ பயம் கிடையாதுன்னு உதயநிதி சொல்கிறாரு. அதுவும் டெல்லியில் அவங்க அப்பா மீட் பண்ணும்போதே சொல்கிறாருன்னா பயம் இல்லை தான் சார் அர்த்தம். ஏப்பா அப்பா அங்கே போய் பார்த்ததுனால தான்ப்பா உங்களுக்கு பயம் இல்லை. அவங்க சொன்னதோட பொருள் என்னென்னா, மோடியோ ஈடியோ கண்டு நாங்கள் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, ஏன்னா நாங்கள் போய் காலில் விழுந்துட்டோம், எங்கள் அப்பா எனக்கா போய் அங்கே விழுந்துனுக்கிறாரு. காலில் வந்து அதெல்லாம் சொல்லியே சார், காலில் வந்து அதான்ப்பா மீனிங் எதுக்கு? அதனால எனக்கு பயம் இல்லை. ரீட் இன் பிட்வீன் லைன்ஸ் இவங்க சொல்கிறீங்க. இன்னும் சரி சார், நீங்கள் இப்போ சொல்கிறபடியே வந்து அது சக்ஸஸ் தானே சார்? இது அதாவது மோடி அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்றது திமுகவுக்கு ஒரு சக்ஸஸ் தானே? அவ்வளோ நல்லவங்களாமா பிஜேபி? இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? 10 குட்டிகாரணம் போடுறாரு பன்னீர்செல்வம், சொல்கிறதையெல்லாம் கேட்குறாரு. பன்னீர்செல்வம் கூடவே இருக்கார் வைத்திலிங்கம். லஞ்ச ஒழிப்புத்துறை பேருக்கு வைத்திலிங்கம் மீது ஒரு எஃப்ஐஆரை போட்டுக்கிட்டு எந்த விசாரணை நடத்தலை, ஞாபகம் இருக்கா? ஆமாம். டிவிஎஸ்சி அதுவும் அந்த ஒரு இன்டர்நேஷ்னல் பிரைபரி கேஸுன்றதுனால அந்த காக்னிசன்ட்டு கட்டடம் கட்டுவதில் அனுமதி கொடுத்த அந்த ஊழல், அது இன்டர்நேஷ்னல் லெவலில் அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த லஞ்சம் கொடுத்தது தமிழக அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தோம் என்று பதிவாக்கி விட்டதன் காரணமாக வேறு வழியின்றி அமலாக்கத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு வழக்கு பதிவு செய்கிறது. அந்த வழக்கு அமலாக்கத்துறை எடுக்கணும்னு ஒரு கட்டாயம் ஒன்றும் இல்லை தானே. ஆனால் அமலாக்கத்துறை தான் அதில் சோதனைகள் நடத்தி இந்த ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ்னு ஏதோ ஒரு நிறுவனத்தெல்லாம் சோதனை நடத்தினாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த பணமெல்லாம் வந்து இவர் வைத்திலிங்கமும் அவரது மகனும் ஒரு நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு செய்தி குறிப்பு வெளியே வந்துச்சு, ஞாபகம் இருக்கா?
உங்கள் சைடு தானே இருக்காங்க. எடப்பாடி இப்போ தான் உங்கள் சைடு வந்திருக்காரு. அவங்க ஆரம்பத்துலேருந்து உங்கள் கூட தானே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் ஏடிஎம்கே உடைக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட இருந்துட்டு இருக்காங்க. விட்டாங்களா? ஓபிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அட்டாச்சு தெரியுமா? ஆமாம், சில ப்ராப்பர்ட்டிஸ் அதை அட்டாச் பண்ணிடுறேன். செஞ்சு கொடுத்தாங்களா? நீங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து கோஹெசிவாக பார்க்கணும். எங்களது மனு தர்மத்தை எய்ட்ஸோடு ஒப்பிட்டீர்களா இல்லையா? நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்க? நீங்கள் அவங்க கோணத்துலேருந்து பாருங்கள். அப்போ இந்த கட்சி இருக்குணுமா? இன்னொரு ஆங்கிளில் சொல்கிறேன்ப்பா நான். முன் எப்போதையும் விட இப்போது அவங்க ஒரு லைன், இதுதான் லைன் 26ன்னு முடிவு பண்ணிட்டாங்க. முன் எப்போதையும் விட இப்போது இன்னும் தீவிரமாக பிஜேபி எதிர்ப்பில் ஈடுபட்டால் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு உதவி பண்ண போகிறதில்ல. ரைட்டா? முன் எப்போதையும் விட இப்போவும் நான் புறக்கணிக்கிறேன். தொடர்ந்து நிதி தராத மத்திய அரசு. இந்த நேரத்தில் தானே இன்னும் கூடுதலாக பேசணும். நீங்கள் எலெக்ஷன் வருது, நீங்கள் பிஜேபி எதிர்ப்பை காமிச்சு ஓட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. முன் எப்போதையும் விட தீவிரமாக நாம் அத்தனை பேரும் சேர்ந்து நிதி ஆயோக கூட்டத்தை புறக்கணிக்கணும், முதல்வர்கள் நாம் செல்லக்கூடாதுன்னு நீங்கள் இப்போது தானே பாஜக அல்லாத அரசுகளின் முதல்வர்களுக்கு கடிதம் எழுத வேண்டும். ரேவந்த் ரெட்டிக்கு நேரம் ஒரு லெட்டர் போட்டிருக்க வேணா? சித்தராமையா போல போகிறீங்க, நீங்களும் போகாதீங்க. ஒரு முயற்சி எடுத்துருக்கலாம் அல்லவா? எடுத்துருக்கலாம். ஒருவேளை ஈடி நடவடிக்கை எடுத்தால் பார்த்தீங்களா, நான் அன்றைக்கி அப்படி பேசினேன், அதுக்கு தான் இப்போ எங்களை பழி வாங்குறதுக்கு நடவடிக்கை எடுத்துறாங்கன்னு சொல்லலாம் இல்லையா? பிஜேபி எதிர்ப்பில் நாங்கள் தீவிரமாக இருப்பதற்காக எங்களை அமலாக்கத்துறையை வைத்து பிஜேபி பழி வாங்குகிறது என்று ஒரு நிலைப்பாட்டை எடுக்கலாமா? இப்போ என்ன பேசுவீங்க? இல்லை, உங்கள் கை வந்து சுத்தமாக இருந்தால் வச்சுக்கோங்க, என்ன வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? சரிப்பா, தெரியாச்சுப்பா. நானும் அதான் சொல்ல வந்தேன். இப்போ வந்து திரு ஜென்ராம் அவர்கள் போன்றவர்கள்லாம் வந்து அது காசிப்புங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு உண்மை என்னன்னு தெரியாது. அவரே கூட அப்படி நம்ப வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மை என்னன்னு இப்போயாவது உளவுத்துறை சொல்லியிருக்கோம்ல. இப்போவும் தெரியாதுமா சார். இது போங்க சார். ஈடி ரைடு இப்போவும் தெரியாதுமா. இவ்வளோ சிக்கல் இருக்குன்றது அவருக்கு, இதோட டைமென்ஷன் என்ன, இது எதை நோக்கி போக தெரியாம எப்படி திரு மோடி அவர்களை போய் சந்திச்சிருப்பாரு? எதுக்கும் போய் பார்த்துட்டு வாங்க சார் என்று சொல்லியிருப்பார்கள். மகனுக்கு ஆபத்துன்ட்டு அன்னி சொல்லி போயிருப்பார். அதிகாரிகள் சொல்லியா போயிருப்பார். இப்போ உளவுத்துறை என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணி சார், மேலே எந்த பிரச்சனையும் இல்லை சார், வரேன் நான் அந்த மேட்டருக்கு, இந்த ஈடியில் என்ன நடக்குதுன்றதுக்கு வரேன் நான். இப்போதும் அவருக்கு தெரியும் என்று நான் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான்றதெல்லாம் விட்டுருமா. நீ லீடருமா. பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பை வைத்து தான் 26 அரசியலை சந்திக்கணுன்று உங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுமா. ரைட்டா? அப்போது உங்கள்கிட்ட வந்து ஐடியா சொல்கிறாங்க சார், எதுக்கு போய் மோடி பண்ண, யோ லூஸ் ஆயா நீ? பிஜேபி எதிர்ப்பு வச்சு தான் எலெக்ஷனை சந்திக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி போய் நம்ம டெல்லியில் அவர் கூட போய் நின்று ஃபோட்டோ வெளியில் வந்துச்சுன்னா அந்த பிஜேபி எதிர்ப்பு எப்படி எடுபடும்? நான் எந்த மூஞ்சை வச்சுட்டு போய் ஓட்டு கேட்பேன்? சிறுபான்மையினர் என்ன நம்புவாங்களா? லூசுத்தனமாக ஐடியா கொடுத்துட்ருக்க. நல்லா வலுவாக வந்து பிஜேபி திட்டி ஒரு அறிக்கை ரெடி பண்ணு, அதே மாதிரி ஒரு வீடியோ ரெடி பண்ணு அப்படின்ட்டு லீடர் தானே சொல்லணும். அப்போது நீங்கள் உங்களுடைய பிஜேபி எதிர்ப்பில் கூட நீங்கள் உறுதியாக இல்லை. அப்போ எந்த அடிப்படையில் உங்களோட சாதனைகளை சொல்லி நீங்கள் வாக்கு கேட்கவே முடியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் பிஜேபி எதிர்ப்பை நீங்கள் கொண்டு வர்றீங்க. மாறாக இவங்க வந்து ஒரு உறுதியான, இப்போ வந்து ஒரு சிஎம் வந்து ஒரு உறுதியான பிஜேபி எதிர்ப்பு நின்று இருந்தால் குறைஞ்சது பொலிட்டிக்கலாக ஸ்கோர் பண்ணலாமா? உங்களுக்கு ஒரு 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 அரசியலும் தெரியல. அந்த பக்கம் வந்து காங்கிரஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு, இந்த பக்கம் மேலே சிபிஐ ரைடு நடந்துகிட்டு இருக்கு, கீழே வந்து காங்கிரஸ் கூட 3 சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சண்டை போடுற சாமர்த்தியம் உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, உங்களுக்கு அது இல்லை தானே? ஒரு நிமிஷம் சார். இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் அது மாதிரி முறுக்கிக்கிட்டு மிகப்பெரிய அளவில் பிஜேபியோட எதிர்ப்பை கையில் எடுக்கிறாருன்னா, அல்டிமேட்டாக திரு உதயநிதி அவர்கள் ஜெயிலுக்கு போக போகிறாரு அப்படின்னு வைங்களேன். அவரை ஜெயிலில் வச்சுட்டு ஒரு அப்பாவாக கட்சியை வந்து வழி நடத்த முடியுமா? அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மைண்டு இருக்குமா? ஸ்ட்ராங்கான மைண்டு உங்களுக்கு இல்லை, அதனால தான் நீங்கள் லீடர் இல்லைன்றதை தான் நான் நிறுவ விரும்புகிறேன். அப்போ என்ன சொல்கிறீங்க? ஜெயிலில் உதயநிதி ஸ்டாலின் இருந்தாலும் தேர்தலை எதிர்கொள்ளணும்னு சொல்கிறீங்களா? அப்போ தான் நீங்கள் கட்சி தலைவராக முடியும். பெற்ற மகளை கோடை காலத்தில் திகார் சிறைக்கு அனுப்பிவிட்டு அந்த கட்சியோடு கூட்டணி வைத்தவர் கருணாநிதி. குடும்பத்தில் எல்லாரையும் விட கனிமொழி அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. ஏன்னா அவரோட இலக்கிய வாரிசு என்றால் அவர் கனிமொழியை தான் அடையாளம் காட்டுவார். தமிழ் இலக்கியம் உள்ளிட்டவற்றில் ஒரு 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 ஆர்வமும் திறனும் இருக்கக்கூடிய ஒரே வாரிசு கருணாநிதிக்கு என்றால் அது திருமதி கனிமொழி அவர்கள் மட்டுமே. ரொம்ப பிடிக்கும். காவு கொடுங்கன்னு கேட்குறாங்க.
மனைவியா மகளா ரெண்டில் ஒன்று வேணும்ட்டாங்க. ஞாபகம் அந்த பீரியட்ல சிபிஐ காவு கேட்குது. ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வேணும்ட்டாங்க. இப்படியே சொன்னாங்க, ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் வேணும். அதுவும் வந்து உங்கள் கூட்டினுங்கிற காங்கிரஸ். ஆ ஆனால் பாஜகவை நீங்கள் எதிர் முகாமில் இருக்காங்க, அவங்க எப்படி பார்ப்பாங்க திமுகவை? அதில் அக்யூஸ்ட் ஆகிருக்க வேண்டியது தயாளம்மாள். தயாளம்மாளுக்கு எவ்வளோப்பா ஷேரு? 500 கோடி. 60 கோடி. 60%. கனிமொழிக்கு எவ்வளோ? 20. மீதி 20 சரத்குமார் ரெட்டி, கலைஞர் டிவி எம்டி. 60% வச்சுருக்கவங்களை கைது பண்ணுமா, 20% வச்சுருக்கவங்களை கைது பண்ணுமாப்பா? 60. ஆ, மனைவியா மகளா முடிவு பண்ணு. இங்கி பிங்கி பாங்கி போடு, சீக்கிரம் சொல்லு. அம்மா பாவம்மான்னு சொல்லி பெத்த பொண்ணை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டு அவங்க கூடவே கூட்டணி வச்சு 63 நாயன்மார்கள்னு பேசுகிற சாமர்த்தியம் இருந்ததுனால தான் கருணாநிதி அரசியலில் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த பக்கம் பொண்ணை பலி கொடுத்துட்டு, ஆராசாவை பலி கொடுத்துட்டு, ஆராசாவை தலித் என்பதால் அவர் துன்புறுத்தப்படுகிறார்னு கட்சிக்கான நரேட்டிவையும் செட் பண்ணாரா? நீங்கள் இன்றைக்கி எதிரியை எதுக்கிறதுக்கு உங்களால் முடியலையே. இந்த பக்கம் காங்கிரஸுக்கு முத நாள் போய் சோனியா காந்தி ராகுல் காந்தி பார்க்குறீங்க, மறுநாள் போய் மோடியை பார்க்குறீங்க. சோனியா காந்தி ராகுல் காந்தி மட்டும் பார்த்துட்டு திரும்பி வந்திருந்தானா கூட, நித்தி ஆயோக்கில் கலந்துக்கிட்டு திரும்பி வந்திருந்தானா கூட தட்ஸ் ஃபைன்ன்றேன். தனியாக எதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டீங்க? அந்த 7 நிமிஷத்தில் நீங்கள் என்ன பேசிட்டீங்க? ரெஸ்பெக்டட் சார், மை சன் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர், ப்ளீஸ் சேவ் ஹிம் ஃப்ரம் இடி. இதானே? தேர் லூசிங் தி நரேட்டிவ். தெரியுதா? பேனிக் செட் ஆகிடுச்சு. தெரியுதா? என்ன பண்ணுறதுன்னு தெரிலம்மா. புள்ள வரைக்கும் கழுத்துக்கு கத்தி இருந்துச்சு. நான் நேற்று சொன்னேன், ஞாபகம் இருக்கா? ஊரில் இருக்கவங்களாம் அந்த 200 ஊப்பி தான் பட்டாசு வச்சுன்னுக்கிறான், அவங்களுக்கு தெரியும் இது ஓயாதுன்றது அவங்களுக்கு தெரியும் அப்படின்றது நேற்று நான் சொன்னேன்னா இவங்களுக்கு தெரியும். 500 கோடியோ என்னமோப்பா டெல்லி லிக்கல் பாலிசியோட ஸ்கேமோட மொத்த தொகை. வரிசையாக சரி சென்று கொண்டிருந்தார்களா? அமலாக்கத்துறையோட ரஃப் எஸ்டிமேட்டே 1000 கோடி. இதை வந்து உச்சநீதிமன்றம் பரவாயில்லைங்க ப்ரெடிகேட் அஃபென்ஸில் போங்க பஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடும். இதோட அப்டேட்டை சொல்கிறேன். இவரை போலவே திராவிட மாடல் சிசுக்களும் அப்படித்தானே இருப்பார்கள். கடந்த வாரம் வரை தலைமறைவாக இருந்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ஜூஜு ஆகியோர் நேற்று இரவு சென்னை வந்துவிட்டனர். பெங்களூரில் தலைமறைவாக இருந்திருக்கின்றனர். ஏன் பெங்களூரு? கர்நாடகாவில் காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்குது, அதனால் நாம் காப்பாற்றப்படுவோம் என்ற நம்பிக்கையில் பெங்களூர் சென்று பெங்களூரில் தங்கியிருந்து விட்டு இவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த வார இறுதியில் லண்டனில் இருந்து அந்த அன்பு தம்பி திரும்புகிறார். அன்பு தம்பி ரதீஷ் இந்த வார இறுதியில் லண்டனிலிருந்து திரும்புகிறார். அவர்களை பொறுத்தவரை இந்த நெருப்பு கோழி மண்ணுக்குள் தலையை புதைத்து கொள்ளும் அல்லவா, அதே தான். சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு. என்ன லாஜிக் சொல்கிறாங்க தான். ஆமாம், விசாகனோட சேட் பண்ணியிருக்காரு, அதில் என்ன பணம் கொடுத்துட்டுருக்க? நான் இல்லை, அந்த ஃபோன் எங்கே அப்படின்னு நான் சொல்லுவேன். விசாகன் பேசுனது நீங்கள் விசாகன் ஃபோன்லேருந்து எடுக்கிறீங்க, அது எனக்கு தான் சென்றதுக்கு என்ன எவிடன்ஸு? என்கிட்ட ஃபோன் சீஸ் பண்ணிங்களா? நான் தான் 10 நாளைக்கு ஒரு ஃபோன் மாற்றுவேன். பட் விசாகன் சொல்ல மாட்டாரா? யார்கிட்ட நான் சொல்லிட்டாரு. சரி, சொல்லிட்டாரு. அது செல்லும். அதை பேஸ் பண்ணி ஒன்று அரெஸ்ட் பண்ண முடியுமா? முடியாதா? அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் வச்சு தானே கேஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க. அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் வச்சு தானே மணிஷ் சிசோடியா அரெஸ்ட் பண்ணாங்க. அக்யூஸ்ட் கன்ஃபெஷன் என்ன சார் கொடுத்துருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிரில்? சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் ஃபேஸ் டைமில் இவர்களோடு பேசினார். பஞ்சாப் எலெக்ஷனுக்கு இவ்வளோ ரூபாயை கொடு, 80 கோடியோ என்னமோ கொடு என்று சொன்னார். விமானத்தில் பையில் எடுத்துன்னு போய் நான் இங்கே பஞ்சாபில் இவர்கிட்ட கொடுத்தேன். கேஜ்ரிவால் என்னோட ஃபோனை வாங்கி ஃபேஸ் டைமில் பேசினேன். இது எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது கோர்ட்டில். கரெக்டாக என் ஃபோனை வாங்கி ஃபேஸ் டைமில் பேசினார். ஓ 80யா, ரைட், ஓகே. எங்கே ஃப்ரம் சவுத் லாபியா, ஓகே என்று சொன்னார். இவ்வளோ தான் எவிடன்ஸு. அரெஸ்ட் பண்ண முடிஞ்சா முடியலையா? இன்னொன்று, அது வந்து டெல்லி லிக்கர் பாலிசிக்கு எதிரானதுன்னு சொல்லுது. அந்த டெல்லி லிக்கர் பாலிசியை ஃப்ரேம் பண்ணது டெல்லி சட்டப்பேரவை. சட்டப்பேரவையின் முடிவில் நடந்த ஊழலுக்கு இப்படி வச்சாங்க இல்லையா? 2G ஊழல். இன்றைக்கி இந்த ஒரு தம்பி, அன்பு தம்பி இருக்கிறாரு ரதீஷ், அப்போல்லாம் அந்த 2G ஊழல் அப்போல்லாம் குழந்தையாக இருந்திருப்பார். அது ஒரு பாலிசி. ஆராசா சொன்ன டிஃபென்ஸு தான். அது ஒரு பாலிசி.
முதலில் வருபவருக்கே முன்னுரிமை. அந்த பாலிசினால தான் ஊழல் நடந்துச்சு. முதலில் வருபவருக்கே முன்னுரிமை. ஏப்பா என்னப்பா நீங்கள் இந்த ஏர்டெல்லு ஏர்செல்லாம் இருக்குது, ஏர்செல் இப்போ வேறு என்ன வோடஃபோன் பிபிஎல்லாம் இருக்குமா அது? ஆர்பிஜி ஹச்சு தான் வோடஃபோனை மாறுது இல்லையா? ஹச்சுலாம் இருக்குது. நீ அவங்களெல்லாம் விட்டுட்டு நீ யாரோ ரியல் எஸ்டேட் கம்பெனிக்காரனுக்கு கொடுத்துருக்குறே அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் ஆராசம் சொன்ன விளக்கம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அவன்லாம் இன்கமிங் 10 ரூபா வாங்குறான், அவுட் கோயிங் 15 ரூபா வாங்குறான். நான் 1 ரூபாய்க்கு மக்களை பேச வைத்தேன். அந்த டைமில் தான் வந்து அந்த யூனினார் அப்புறம் அதெல்லாம் புதுசு ஆக்சுவலாக அவங்களாம் முன்னாடி போய் கேட்ட வீடியோகானு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிம் வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து அந்த எம்டிஆரா எம்டிஜிஏ எம்டிஎஸ் வந்து அந்த டைமில் தான் வந்துச்சு. அந்த லைக் அப்போ தான் ஃப்ரீ சிம்ன்ற ஒரு இதே வந்து அறிமுகப்படும் கான்செப்டே. அது மேலே 50 ரூபாய் 60 ரூபாயில் ஒரு சிம்மு காசு கொடுத்து வாங்கணும். அந்த ஃப்ரீன்றது வந்து அப்போ தான் ஆரம்பிச்சிது வந்துச்சு. நான் எளிமைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் தூக்கி உள்ளே வைக்க முடிச்சா? இன்னொன்று, அந்த 2Gயில் 1,76,000 கோடி என்று ஒரு வார்த்தையை சொல்லி காங்கிரஸ் என்ற கட்சியை 15 வருடமாக எழுந்திருக்க முடியாமல் செய்ய முடிந்ததா இல்லையா? நீங்கள் துட்டு வாங்கினதுக்கான ஆதாரம் இருக்குது. யோ பராசக்தி, அந்த இட்லி கடை, அந்த சிம்பு படம், அந்த அதர்வா படம், இந்த 4 படமும் எடுக்கிறதுக்கு துட்டு எங்கே எடுத்து வை, நம்ம என்ன பதில் சொல்லுவீங்க? எடுத்து வைக்க முடியலை. உதயநிதிக்கும் அவருக்குமான லிங்கன் அவங்க இடி ப்ரூஃப் பண்ணணும்ல. அப்போதானே உதயநிதி அவர்களுக்கு அது தலைக்கு மேல் இருக்கும். அந்த லிங்க் கிடைக்கிற வரைக்கும் உள்ளே இருப்பானா? ஆகாஷ் பாஸ்கரனை தூக்கி உள்ளே வச்சா அண்ணனுக்கு எதிராக நான் எதுவுமே அப்ரூவர் ஆக மாட்டேன், நான் ஜெயிலில் இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். அப்போ செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு 1.5 வருஷம் எலெக்ஷன்லாம் முடிகிற வரைக்கும் இருப்பான்ட்டு வச்சுருவாங்க, ரத்திஷை வச்சுருவாங்க. அண்ட் எவிடன்ஸ் இல்லைன்னு யார் சொன்னது உங்களுக்கு? எவிடன்ஸ் இல்லைன்னு யார் சொன்னது? நானே நினச்சிக்கிட்டேன். நீங்களாம் நினச்சிக்காதீங்க, இப்படி தான் அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆர் தே வில் கிரியேட் சம் விட்னஸ். நீங்கள் புரிஞ்சுக்கங்க, ஏஜென்சி ஒர்க் பண்ணுறத அமலாக்கத்துறையிடம் கொடுக்கும் வாக்குமூலம் செல்லும். நீங்கள் போலீஸ்கிட்ட கொடுக்குற வாக்குமூலம் எதுவுமே செல்லாது. ஓகே, தான் அடிப்படை வித்தியாசம், புரிந்து கொள்ளுங்கள். அந்த ஆங்கிளே தான் சார் நான் சிந்திச்சிட்டு இருந்தேன். ஏன்னா நம்மளே பேசி இருக்கோம், அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் வந்து இடி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வாய்மொழியாக சொன்னாலே செல்லும், நீதிமன்றத்திலே செல்லும். இது பிறை சாட்சியாக மாற முடியாது. சில பேர் பிறல் சாட்சியாக மாறுதில்ல, அந்த மாதிரி ஆக முடியாது. பிறல் சாட்சியாக மாறலாம், பட் பிறல் சாட்சியாக மாற விட மாட்டாங்க. பிறல் சாட்சியாக மாறினா இவர் பிறல் சாட்சியாக மாறிவிட்டார், அதனால் இவரது ஜாமீனை ரத்து செய்யுங்க, திரும்பி உள்ள அனுப்பிச்சுடுவாங்க. ஜெயிலில் பார்த்துட்டு வந்தேன், திருப்பி போக மாட்டேன்ப்பா. நான் இப்போ சொல்கிறேன், அமலாக்கத்துறையிட்ட நான் வாக்குமூலம் கொடுக்குறேன். சார், நான் வாங்கின துட்டெல்லாம் வந்து லியோகிட்ட தான் சார் கொடுத்தேன். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை அவர் வந்து ஆலந்தூர் மெட்ரோ ரயில் நிலையம் அருகில் வர சொன்னார். ஒரு கருப்பு நிற பையில், இவ்வளோ பெரிய பை சார், வெயிட்டாக இருந்துச்சு, நான் வந்து அதை போட்டு கொடுத்தேன். அவர் வந்து ஒரு ஆட்டோவில் ஏறி அந்த பையை எடுத்து சென்றார் அப்படின்னு நான் சொன்னேன்னா இதை பேஸ் பண்ணி லியோவை அரெஸ்ட் பண்ணலாம். லியோ அவன் வரவே இல்லையா, நான் ஆலந்தூர் மெட்ரோ பக்கத்தே போகலையா, நான் 2 நாளாக கள்ளக்குறிச்சியில் இருக்கிறேன் என்கிட்ட லியோ சொன்னான். சொல்லியாச்சு, அவள் தான். நான் தான் சொன்னேன் ப்ரூஃப் ஆஃப் பேர்ட் அண்ட் ரிவர்ஸ்ன்னு சொன்னேன்னா. நான் ஆலந்தூர் மெட்ரோ நிலையத்துக்கு போகவே இல்லை, நான் கள்ளக்குறிச்சியில் இருந்தேன்ட்டு இது ப்ரூவ் பண்ண வேண்டியது லியோவோட பொறுப்பு. இன்னொன்று நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், இது ஒரு பொலிட்டிக்கல் சர்ச். அதெல்லாம் இல்லாமல் இடி டூ ஹாவ் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் உதயநிதி. சார், இன்னொன்று கேட்கணும் சார். இப்போ நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திரு ஸ்டாலின் உதயநிதி வர்சஸ் கலைஞர் கனிமொழி அந்த விஷயத்த சொன்னீங்க. இப்போது அந்த டைமில் வந்து தனக்கு அடுத்ததாக அரியணை ஏற போகிறது கனிமொழி கிடையாது. ஆனால் இந்த விஷயத்தில் அப்படி கிடையாது, அரியணை உதயநிதி அவர்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ அதுவே ஆட்டம் காணும், பேஸ்மெண்ட்டே ஆட்டம் காணும். நான் ஒரு திமுக தொண்டர் இல்லை, இப்போ அவர் கைதாகிறாரு அப்படின்னா அதுதானே வேணும் பிஜேபிக்கு. அப்போது அந்த கைதை தடுக்கிறதும் ஒரு சாணக்கியத்தனம் தானே. நான் போய் மோடி அவர்கள்கிட்ட பேசி, நீங்கள் சொல்கிற ஆங்கிள் எனக்கு புரியுது, அதன் மூலமாக பேசி நீங்கள் கைதை தடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு அவர்கள் உண்மையிலே அந்த உங்களோட சரண்டரெல்லாம் ஏற்றுக்கிட்டு கைது இருக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று தான் நான் கேட்கிறேன். இதையும் ஏற்றுக்கொண்டு தேர்தல் நெருக்கத்தில் நவம்பர் அல்லது டிசம்பரில் உதயநிதியை கைது செய்ய மாட்டார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அட்லீஸ்ட் நான் இந்த பாருங்கள், அரசியலில் சில தியாகங்களை நீங்கள் செய்து தான் ஆக வேண்டும், அப்போ தான் நீங்கள் அரசியல் கட்சி நடத்த முடியும். இல்லை பாஸ், எனக்கு புள்ள ஜெயிலுக்கு போகக்கூடாதியா அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, பிஜேபி என்ன சொல்லுவாங்கன்னு சொல்கிறேன் நான், ஒதுங்கிடுன்றேன். புரியுதா? புள்ள ஜெயிலுக்கு போகக்கூடாதுன்ற இல்லை, அப்போ புள்ளே உள்ளே வராது.
தான் டீல். ஓகேவா? ஸோ ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் அந்த சிக்கலை கூட வந்து ஒரு சதுரங்கமாக பார்த்தா இது ஒரு பொலிட்டிக்கல் சேஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ கூட திரு ஸ்டாலின் அவர்கள் தவறான மூவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அவருக்கு மூவே தெரியாதுமா. ஸோ எதையும் ஒன்றை காப்பாற்றிக்கணும்னு முடிவுக்கு வராமல் ரெண்டுத்தோட கடிவாளத்தையும் விட போகிறாரு. விட்டுட்டாரு. ஒரு தொண்டை எப்படிமா பார்ப்பான்? அட்லீஸ்ட் உங்கள் கேடர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ஸ்டாலினுக்கு இவ்வளோ பெரிய பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ரீசன் பிஜேபி எதிர்ப்பில் உறுதியாக இருக்காருன்றது தான். அந்த பக்கம் போய் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் போய் பார்க்குறீங்க, உங்கள் மனைவி இலா கணேசன் வீட்டில் போய் இலா கணேசன் மனைவி காலில் விழுறாங்க. இதுக்கு என்ன பொருள்? இதுக்கு ஒரு தொண்டனா எப்படி பார்ப்போம்? நீங்கள் வீட்டுக்கு போங்க, வாழ்த்து சொல்லுங்கள், அதெல்லாம் யார் அவங்க காலில் விழ வேண்டிய தேவை என்ன இருக்குது? பெரியவங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இவ்வளோ நாள் நீங்கள் வாங்கலை, இப்போ எப்படி பார்ப்பாங்க அதை? இல்லை, அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. தட் இஸ் தி எக்ஸ்பிளனேஷன். அது உண்மையும் கூட. பெரியவங்க காலில் விழுறது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இன்றைக்கி எப்படி பார்ப்பாங்க? இன்னும் சொல்ல போனால் நீங்களே பெரியவங்க. உங்கள் பேரன் இளைஞரணி செயலாளர் ஆகிற அளவுக்கு வளர்ந்துட்டான். அதனால தான் தூக்கி மேடையில் உட்கார வைக்கிறீங்க. கரெக்டா? உங்களுக்கு பெரியவங்க அவங்க. ஒரு 4-5 வயசு வித்தியாசம் இருக்குமா? அவள் தானே. அவங்க பேத்தி வயசா உங்களுக்கு காலில் விழுறீங்க. இதையும் சேகர்பாபு உங்கள் காலில் விழுறதையும் ஒப்பிட்டு பாருங்கள். என்ன காரணத்துக்காக விழுகிறார்கள் என்பது பார்ப்பவர்களுக்கு தெரியாதா? தே ஆர் லூசிங் தி நரேட்டிவ். ஓகே, இது ரொம்ப பிகினிங் ஸ்டேஜு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மக்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய எதிர்ப்பாலை இருக்கா மாதிரி தெரியல. இன்றைக்கி கூட திரு விஜய் அவர்கள் தனித்து நின்று ஏடிஎம்கே தனித்து நின்றால் திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. நீங்கள் சொன்னதை தான் தொடக்கத்திலே சொல்லிட்டீங்களே, 2 ஏர்லின்னு 10 மாதங்கள் இருக்கிறது. இன்னொன்று, இது ஒரு தற்காலிக பிரீதர் தானே. எப்படி போகும் என்று சொல்ல முடியாது அல்லவா? உச்சநீதிமன்றம் இல்லைங்க, நிரந்தர தடை 26 தேர்தல் முடியும் வரை அமலாக்கத்துறை விசாரிக்கக்கூடாது என்றால் சொல்லியிருக்கிறது. அப்படியே சொன்னாலும் இன்னொரு ப்ரெடிகேட் அஃபென்ஸை தூக்கிக்கிட்டு வரத்தான் போகிறாங்க. நேற்று டிடிஎன்எக்ஸில் வந்து இந்த நியூஸை சொன்னேன் இல்லை, அந்த ஒரு பவர் புரோக்கராக செயல்பட்ட அந்த ஒருவரை நோக்கி விசாரணை நீள்கிறதுங்க. சிம்பிளாக இப்படி பிடிப்பாங்கம்மா. தம்பி, அன்பு தம்பி, 174 குடியிருக்கிறாயே, அந்த வீட்டோட வேல்யூ 10 கோடி ரூபா. யார் பேர்லப்பா இருக்குது? சார் லியோ பேரில் இருக்குது சார். லியோ வீட்டில் நீ ஏன்பா குடியிருக்கிற? சார் வாடகை கொடுக்குறேன் சார். எங்கே? டீட்டெயில் கொடு, மாதம் மாதம் கேஷாக கொடுப்பேன் சார். ரைட். எவ்வளோ வாடகை? எவ்வளோ இருக்கும் வாடகை? 10 கோடி ரூபாய் வீட்டுக்கு எவ்வளோ இருக்கும் வாடகை? 50,000 இருக்கும். 3 லட்சம். 2 அட்லீஸ்ட் 1.5 கம்மியாக கிடையாது. எத்தனை? 2 BHK 3 BHK 4 4 4 2 லட்சம் மேலே இருக்கும் சார். 1.5 சார் 1.5 வச்சுக்கோ. சரி வச்சு ரஃபாக வச்சுங்க. 1.5 எப்படிப்பா கொடுத்த? வாடகை எப்படி கொடுத்த? கேஷாக கொடுத்தேன். ஓகே, ஏது கேஷ் உனக்கு? இல்லை சார், செக்காக கொடுத்தேன். அக்கௌண்ட்டு காட்டு. அப்படி இல்லாட்டி லியோ கூப்பிட்டீங்க. அது அடுத்தது. 10 கோடி ரூபாய் வீடு எப்படி வந்தது? அது அடுத்தது. தம்பி நீங்கள் வாங்க, வாடகைலாம் வாங்கியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு வீடு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? உழைச்சி வாங்க சார். உழைச்சி வாங்க. நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம். உழைத்து இந்த 10 கோடி ரூபாயை பில்டருக்கு எப்படி கொடுத்தீங்க? டீட்டெயில் கொடுங்க, நீங்கள் போகலாம். பிடிக்க முடியாதா? இந்த தம்பி அனுப்பிச்சுட்டு அந்த 300 கோடி ரூபாய் வீட்டோட அவரை கூப்பிடுங்க. அவர் தான் ரொம்ப சிக்குவாருன்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் இல்லை, சிம்பிளாக இதை மாட்டிக்கலாம். பாருங்கள், ஐ லென்ட் மை நேம் டு யூ. ஓகேவா? நீங்கள் வந்து சொல்லியிருப்பான், வச்சு உன் பேரில் பண்ணிக்கிறேன், அக்கௌண்ட்ஸ்லாம் கரெக்டாக எல்லாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிப்பா, யாருப்பா இன்ஜினியரு? பில்டர் எங்கே? மேலே வந்து ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கிய, அந்த ஸ்விம்மிங் பூலில் டிவி வந்து பக்கத்தில் வந்து பார்க்குற மாதிரி ஏதோ செட்டிங்லாம் பண்ணியிருக்கியாமே, எந்த யார் உனக்கு இந்த ஐடியா கொடுத்தது அப்படின்னு கேட்டால் உண்மையான உரிமையாளருக்கு தானே தெரியும். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் உறுதியாக காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு. உறுதியாக ஆகாஷ் பாஸ்கரன் சிறை செல்லவும் தயார் என்று இருக்கிறார் என்று. அந்த கிழக்கு கடற்கரை சாலை வீட்டின் உண்மையான, அதாவது பேப்பரில் உரிமையாளர் இருக்கார்ல ஒருத்தர், அவர் உதயநிதியோட வகுப்பு தோழர், பாலிகால சிநேகிதர். அவர் ஒரு மென்பொறியாளர். ஒரு வாட்டி அந்த வீடு ஃபோட்டோ போட்டதுக்கே தேட்டு வந்துட்டாருன்ட்டேன். ரெக்கார்ட்லாம் கரெக்டாக வச்சுருக்கேன், போங்க அப்படின்னு. அமலாக்கத்துறையில் உட்கார வச்சு கேட்டா
லியோலாம் இப்போ லியோ மேலே போட்டது போலீஸ் போட்டது பொய் கேஸ். அதனால் போய் தெனாவட்டாக பதில் சொல்லிட்டு வந்தார். இன்னொன்று இருக்குது சார். போய் சார் நான் வேலை பார்ப்பேன் சார், சவுக்க முடியல அப்படின்னு தெனாவட்டாக பேசிட்டு வந்தார். லியோ தப்பு பண்ணிவிட்டு நீங்கள் அந்த விசாரணைக்கு போயிருந்தீங்கன்னா அந்த சூழல் உங்களை அச்சுறுத்துமா அச்சுறுத்தாதா? அச்சுறுத்தும். அப்போ குறைஞ்சது அப்போ 300 கோடிக்கு மொட்டை மாடியில் ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சு கட்டியிருக்குதே. பேமெண்ட்டு ஃபேஸ்டு மேனரில் தான் கான்ட்ராக்டருக்கு ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. செங்கல் எங்கே வாங்கினேன், சிமெண்ட் எங்கே வாங்கினேன், கம்பி எங்கே வாங்கினேன், பில்லு கேட்பாங்க. கோர்ஸ் மேன் அப்படி அதாவது அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்குதா, செக்யூரிட்டிக்கு மாதம் மாதம் கொடுக்குற சம்பளத்திலேருந்து அக்கௌண்ட்ஸ் கேட்பாங்க எடு. சார் இன்னொன்று இருக்குது சார். இப்போ இந்த மென்பொறியாளர் போகிறாருன்னு வைங்களேன், இந்த 300 கோடி ரூபாய் அவரது இல்லை, ஒரு நிறுவனத்தை நடத்துகிறவர் அவர் போகிறாரு. அவர் வந்து அந்த வீடு சார் சரியாக கணக்கு கொடுக்க முடியலன்னு வைங்களேன், அவர் உண்மையாகவே 1 கோடி ரூபாய்க்கு சம்பாரிச்சு ஏதாவது வீடு வாங்கியிருப்பார்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணி விட்ருவாங்கல்ல. அஃப்கோர்ஸுங்க. ஏன்னா இந்த 300 கோடி போனால் போயிட்டு அவருக்கு அது சிக்கல் இல்லை. அது ஏன் துட்டு இல்லை சார், ஏன் துட்டு இல்லை சார். ஆனால் அவருக்கு பணம் உண்மையாகவே. பட் ஈடியோட பர்வியூ மணி லாண்ட்ரிங். யூ ஹவ் ஹெல்ப்டு ரத்தீஷ் டு லாண்டர் மணி. யூ ஆர் பார்ட் ஆஃப் தி கிரைம். எப்படி விடுவாங்க? இன்னொருத்தர் மணியை லாண்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட பேரை கொடுத்து வங்கி கணக்கை கொடுத்து உதவி பண்ணியிருக்கீங்க. யூ ஆர் பார்ட் ஆஃப் தி கிரைமா இல்லையா? விட்டுருவாங்களா? எத்தனை வாட்டி சைட்டுக்கு போயிருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்போ உங்களோட தான் சைட்டு கூட போய் பார்க்க மாட்டியா? இன்ஜினியருக்கு ஃபோனில் பேசுனி, அந்த ஃபோன் டீட்டெயில்ஸை கொடு, மெயில் அனுப்பிச்சியா, மெயில் டீட்டெயில் எடு. பிடிக்க முடியுமா முடியாதா? சார் பொய்யா இருந்தால் ரொம்ப ஈஸியாக மாட்டிக்கலாம் சார். அப்போது இதில் எப்படி தப்பித்து விடலாம் என்று இவர்கள் நினைக்கிறார்கள்ன்றது எனக்கு உள்ளபடியே புரியவில்லை. இந்த வார இறுதியில் அன்பு தம்பி லண்டனிலிருந்து திரும்பி வரலாம் என்று முடிவு. இவங்களுக்கு ஒரு தைரியம் நீங்கள் அப்பப்போ சொல்லுவீங்க தங்கிட்ட வரவே மாட்டாங்கன்ற தைரியத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ரீசெண்டாக அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, லாயர் சரவணன் இருக்கார் இல்லையா, ப்ரெடிகேட் அஃபென்ஸுன்னு சொல்லிட்டு இடி உள்ளே வரணும்னா அதில் ஒரு ரூல்ஸ் இருக்கான். 50 லட்ச ரூபாய் இருந்தால் தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இடி எந்த பக்கம் வரலாம், ஸோ அந்த மாதிரியான விதிமீறல்கள் இருக்கா, இல்லை, ஸோ நம்மக்கிட்ட வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நம்பி இதெல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் சார். அப்படியும் இருக்கலாம். வேற எப்படி சார் இருக்க முடியும்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரே ஒரு அஃபென்ஸ்ல 50 லட்சம் ரூபாய் இருக்கணும் ப்ரெடிகேட் அஃபென்ஸா உள்ள வரதுக்கு. பட் இவங்க 41 கேஸ்லயும் சேர்த்து 50 லட்சம்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டாங்க. அது தப்பு. ஆக்சுவலா அவங்க வாதப்படி அப்படி வந்திருக்க கூடாது அப்படின்னா அவங்க அப்படிதான் நினைச்சிருப்பாங்க, வரதுக்கான எந்த வழியுமே இல்லைங்க அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு டக்குன்னு வந்துருச்சு இடி. இந்த வாதங்களை எல்லாம் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடுத்து வைத்தார்களா இல்லையா? எடுத்து வச்சாங்களா இல்லையா? எடுத்து வச்சாங்க. நீதிபதி SM சுப்பிரமணியம் தலைமையிலான அமர்வு என்ன தீர்ப்பு கொடுத்தது? ஒரு அரசு நிறுவனத்தில் ஊழல் நடக்கிறது என்றால் அந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது தமிழக அரசின் கடமை என்று தீர்ப்பளித்ததா இல்லையா? இன்னைக்கு தற்காலிக ஸ்டே. இப்போவும் என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டே shows the predicate offense against Tasmac. ED என்ன சொல்லும்? As a corporation there is no predicate offense against Tasmac, but there is material to proceed against Visagan. Already Visagan has given the statement. காட்டுவாங்களா? Visagan in his statement has implicated Ratish. சொல்லுவாங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன், பார்க்கும்போது கொடுத்துட்டான்னு சொன்னேன்னா implicated Ratish. அப்போ நாங்கள் ரத்தீஷை விசாரிக்கணும். இல்லை, ரத்தீஷை விசாரிக்கக்கூடாது, அன்பு தம்பியை தொடாதீர்கள் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுமா? தம்பியை பிடிச்சா இவர் மாட்டுறாரு. அவங்களோட கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிஸ்பிளேஸ்ட் கான்ஃபிடென்ஸ், அவ்வளோதான். அந்த ஒரு யானை குட்டி இருக்கும், அது ரொம்ப அழகான ஃபோட்டோ. ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது நினச்சிக்கோம் நம்ம ஒளிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு தெரியும், அது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த ஃபோட்டோ. ஸோ அதை மாதிரி இவங்க வந்து ஒரு பண்ணுறது க்யூட்டாக இருக்குது. யாருக்குன்னா தெரியாது, எனக்கா யாருக்கோ அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை, ஆக்சுவலி நீங்கள் சொன்ன எடுத்துக்காட்டு நல்ல காரணம் தான். யானை வந்து மாஞ்சிக்கிட்டு என்னை யாருமே கண்டுபிடிக்கல, நான் எதுவுமே பண்ணல, நான் பின்னாடி இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அந்த மாதிரி தான் அவங்க இருக்குது. ப்ரெடிகேட் அஃபென்ஸில் உச்சநீதிமன்றம் ஸ்டே பண்ணிச்சு, இனிமேல் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு. நான் இல்லை ஆரம்பிச்சதையே நான் அப்படி தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், அரசியலில் எப்படி ஒரு விஷயம் அன்ஃபோல்ட் ஆகுன்றது கெஸ் பண்ணவே முடியாது மாலதி. நீங்கள் உங்களுக்கு ஒரு 2 ஆண்டுகள் முன்பு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். KKSS ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, பொன்முடி இவர்கள் எல்லாம் இந்த திமுக வழக்கறிஞர்களை வைத்து சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் விடுதலை வாங்கினாங்க. ஞாபகம் இருக்கா? துரைமுருகன் ஞாபகம் இருக்கா? பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில்
வாங்கி நீதிமன்றம் இவர்கள் நிரபராதிகள்னு தீர்ப்பே கொடுத்துச்சு. ஐ.பெரியசாமி கொடுத்துச்சு. கீழமை நீதிமன்றங்கள். கீழமை நீதிமன்றம், எஸ், ட்ரையல் கோர்ட்ஸ் கொடுத்துருச்சு. ட்ரையல் கோர்ட் கொடுத்துச்சுன்னா அப்புறம் என்ன இருக்கு? நீதிமன்றம் உங்களை நாங்கள் நிரபராதி என்று விடுதலை செய்கிறேன்னு சொல்லிச்சு, முடிஞ்சு போச்சு. திடீரென்று ஒரு ஆனந்த் வெங்கடேஷ் என்ற ஒரு நீதிபதி வந்து நான் சூமோட்டோ இந்த வழக்கை விசாரிக்கிறேன் என்று எடுத்து உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றம் இதை எடுத்தது சரி என்று சொல்லி இப்போ ட்ரையலை ஃபேஸ் பண்ணுறாங்களா? பன்னீர்செல்வம் ட்ரையலை ஃபேஸ் பண்ணுறாரா? 2 சொத்து குவிப்பு அவர் சம்மந்தியை வச்சு க்ளோஸ் பண்ணார் அந்த பீரியடில். ஃபேஸ் பண்ணுறாரா? இன்னொன்று, தப்பு பண்ணிட்டீங்க. நீங்கள் சொன்னதான் பொய்யை மறைக்கதான் அவ்வளோ எளிதில்லை. தப்பு பண்ணிட்டீங்க, எங்கேயாவது ட்ரெயில் இருக்கும்மா. 300 கோடிக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் ட்ரையல் இருக்கும் சார். இங்கே பாருங்கம்மா, ஏம்மா ₹1 2 ரூபாய்லம்மா நினச்சி பார்க்க முடியாத பணம், நினச்சி பார்க்க முடியாத பணம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்படியே they just threw moneyப்பா, they just threw money. 84 லட்சத்துக்கு ஒருத்தன் 1 லிட்டர் விஸ்கியை வாங்குறான்னா எவ்வளோ பணம் இருந்தால் சார் நீங்கள் செய்வீங்க? உழைச்சி வந்த பணமும் இல்லை, அதுவும் ஒரு காரணம். அப்போ இல்லை, யூ ஜஸ்ட் டோன்ட் நோ வாட் டு டூ வித் தி மணி. எவ்வளோ பணம் இருந்தால் நீங்கள் இதை செய்வீங்க? யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பணம் இருந்தால் 33 கோடி ரூபாய்க்கு கையில் வாட்ச் வாங்கி மாட்டுவீங்க சார்? இப்போ சார் எவ்வளோ பணம் இருந்தால் விக்ரம் ஜோஜு இத்தனை கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்குவார் சார்? ஆக்சுவலாக எனக்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பதில் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே போகிற போக்கில் அவங்க வந்து அசால்ட்டாக அடித்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை மாதிரி இன்றைக்கி அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஈடிக்கோ மோடிக்கோ பயம் இல்லைன்னா எதுக்கு ஓடி போகிறீங்க அப்படின்னு ரைமிங்காக. கரெக்டு தான். எதற்கு நீங்கள் போனீர்கள் ஓடி? கரெக்டு தானே. பயம் இருக்கிறனால தான் ஓடுறீங்க. துணிச்சல் இருந்துச்சுன்னா நின்று ஃபேஸ் பண்ணுவீங்க. அத்தனை வாட்டி கூப்பிட்டு லியோவை ஹேரஸ் பண்ணுறாங்க சார். நாங்கள் தான் சார் அழிச்சுவேன். இல்லை நீங்கள் சொல்லாதீங்க சார். ஜெயபிரகாஷ் சொல்ல சார், நானும் மீடியா தான், எனக்கு ரூல்ஸ் தெரியும், எந்த அஃபென்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லுங்கள். இதே ஜெயபிரகாஷ் தப்பு பண்ணியிருந்தானே சார் விட்டுங்க சார்னு கெஞ்சுவார். நீங்கள் இத்தனை 1000 கோடியை திருடி வச்சுட்டு அவ்வளோ தெம்பாக இருந்துருவீங்களா? இதற்கு முன்பு ஒரு முறை ரத்தீஷை அமலாக்கத்துறை அழைத்து விசாரித்திருக்கிறது. 2022-23 கல்லல் சரவணன் கேஸ் வந்து சிங்கப்பூர் இருக்கா. அப்போ உதயநிதி பேரில் ஒரு ட்ரஸ்ட்டு தொடங்கப்பட்டு அந்த ட்ரஸ்ட்டில் ரத்தீஷ் மெம்பரு. அது சம்பந்தமாக ரத்தீஷை அமலாக்கத்துறை அதிகாரிகள் அழைத்து விசாரித்த போது அவரது அண்ணன் மற்றும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் அப்போல்லாம் பாதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் டிஎம்கிட்ட துட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. கூப்பிட்டு விசாரிச்சுட்டு ஒன்றும் இல்லை போ அப்படின்ட்டு அனுப்பிவிட்டாங்க. இதனால் இடி மேலே பயம் போயிடுச்சு. எப்படியா சரி தப்பு. இன்னொன்று, இந்த பணம் கொடுக்குற ஃபால்ஸ் கான்ஃபிடென்ஸ், அந்த பணத்தை நீங்கள் செலவே பண்ண முடியாத நிலைமை நோக்கி இது போகுது. அண்டு சின்னவர் வந்து சொல்கிறதுனா ஏதாவது பேசணும்ல. நல்ல வேளை எனக்கு வந்து இதில் உள்ளபடியே எனக்கு என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால், உதயநிதி இவ்வளவு வேகமாக போய் நேற்று ஒரே நாளில் புதுக்கோட்டையில் ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள் பார்த்தீங்களா? ஆய்வு கூட்டம், கட்டடத்தை ஆய்வு பண்ணியிருக்காரு. அதுக்கு பிறகு மாவட்ட ஆய்வு கூட்டம், கட்சி நிகழ்ச்சிகள் 2. ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. ஒரு நாள் பூரா வேலை செஞ்சுருக்காரு. எப்படின்ட்டு நேற்று தான் உதயசூரியனை நான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன காரணம் தெரியல. சார், நம்ம கொஞ்ச நாளாகவே வந்து சரி, நான் தனிப்பட்ட முறையில் வந்து நிறையா அறிக்கைகள் விஜய் அவர்கள் தரலை. இந்த டாஸ்மாக் வழக்காக இருக்கட்டும், அந்த அரக்கோணம் பெண் விவகாரமாக இருக்கட்டும், தராமல் இருக்கார். ஏன் இப்படி தராமல் இருக்கார்? அவர் ஒருவேளை இந்த அரக்கோணம் பெண்ணுக்காகலாம் பேசியிருந்தாருன்னா இன்னும் அதிக அளவில் ரீச் கிடச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நம்ம கூட பேசி இருந்தோம், விஜய் வந்து சரியான ஒரு ஆலோசகர் இல்லாமல் தடுமாறுகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஏதோ ஒரு அப்டேட் இருக்குது போல இருக்கே. நான் நியூஸ்லாம் பார்த்தேன், யாரோ ஒரு ஐஏஎஸ் அவர்கள் வராங்க. ஐஆர்எஸ் வருமான வரித்துறையில் பணியாற்றிய திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் என்ற அதிகாரி, மூத்த அதிகாரி, தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அவரது ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். வரும் வாரத்தில் திங்கள் என்று புதன் இருக்கலாம், வெள்ளிக்கிழமைக்குள் திரு அருண்ராஜ் அவர்கள் அந்த கட்சியில் இணைந்து விடுவார். அருண்ராஜ் இணைந்ததால்
அந்த கட்சியில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? கட்சிக்கு புதிய ரத்தம் பாய்ச்சி. சரி, புதிய ரத்தம் பாயுது, வேற என்ன அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன? ஆதவ் ஓரம் கட்டப்படுகிறார். ரைட், பிடிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ நாள் வந்து ஆதவ் டீமு வெயிட்டு. ஆதவ் இத்தனை நாட்களாக ஜான் ஆரோக்கியசாமியை ஓரங்கட்டி வைத்திருந்தார். இப்போது அருண்ராஜும் ஜான் ஆரோக்கியசாமியும் கரம் கொடுத்தால் ஆதவ் என்ன ஆவார்? கோப்பார்களா? கரம். ஏற்கனவே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஜான் ஆரோக்கியசாமியை விஜய்கிட்ட கூட்டு போனது யாரு? அருண்ராஜ். தே ஆர் நேச்சுரல் பார்ட்னர்ஸ். பாதவோட நிலைமை புஷி கிட்ட சேர்க்க மாட்டார் ஆதவ. ஸோ இது இப்படியே போகும். ரெகுலர் அப்டேட்டு டிவிக்கிலேருந்து வரும், வர வர சொல்கிறேன். சார் ஆக்சுவலாக வந்து சார் போன தடவை ஆதவ் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசினான்னு லைன் பை லைன் நம்ம உட்காந்து எல்லாத்தையுமே பேசிட்டோம், ஓகேவா? அன்னைக்கே நம்ம வீடியோ வெளியிடுற அன்னைக்கே அதே மாதிரி ஒரு வீடியோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் பேக்கேஜாக வந்தது. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஏபிபிலையா? ஏபிபியில் ஷாக்காக இருந்தது. என்ன நம்ம பேசினதே அப்படியே வந்திருக்குன்னு. நான் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு அவர் சொன்ன விஷயங்களை கேள்வியாக கேட்குறேன், நீங்கள் அதை இன்டர்பிரேட் பண்ணுறீங்க, இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே வீடியோவாக வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆதவுக்கு பெருசாக ஒன்றுமே தெரியல, அவர் வந்து கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவர் வந்து ரோட் ஷோ அப்படின்ற விஷயங்களை மட்டுமே சொல்லி விஜயை ஏமாற்றி வச்சிட்ருக்காரு. இப்படின்னு பல விஷயங்கள் வந்து நம்ம என்ன இன்டர்பிரட் பண்ணமோ அதே தான் வீடியோவாக வந்துருந்துச்சு. அது யார் சார் கொடுத்துருப்பா அந்த வீடியோவை? ஜான் தான், இல்லைன்னா சந்தேகம் வேறையா? இவர் ஒரு பேக்கேஜ் போட்டால நியூஸ் தமிழில், ஜானை பற்றி போட்டாரா? ஜான் வந்து இந்த மாதிரி அதிமுக விமர்சனம் செய்து இருக்கக்கூடிய ட்வீட்டுகளை எல்லாம் டெலீட் பண்ண வைக்கிறார். ஒரு கட்சியில் குறைந்தபட்சம் இந்த சுதந்திரம் கூட இல்லையா, கூட்டணியே வைக்கல, அதுக்குள்ளே எதுக்கு டெலீட் பண்ண செய்கிறாங்க? அவர் ஜானோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது, விஜயை சந்திக்க விட மாட்டேங்கிறாருன்னு ஒரு பேக்கேஜ் வந்துச்சு, 5 நிமிஷம் பேக்கேஜ். உனக்கு மட்டும் தான் பேக்கேஜ் தெரியுமா? எனக்கு பேக்கேஜ் தெரியாதா? நான் போடுறேன் பாரு பேக்கேஜ்னா ஜான் பண்ண வேலை தான் அந்த இது ஆதவுக்கு எதிராக. ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு இன்டர்பிரட் தான் பண்ண முடியும் வெளியே இருந்து. அப்போ அவரே தகவல் கொடுத்துருக்காருன்னா அது உண்மையாக தானே சார் இருக்கும், கட்சிக்குள்ளே அதுதானே ஓடிட்டு இருந்திருக்கும். ஆமாம், தகவல் தெரியாமல் நானா தமாஸ்க்கு பேசியிருந்தேன் நான் நினச்சிருந்தீங்க. இல்லை, இன்டர்பிரட் பண்ணுறோம், இது இப்படி பண்ணுறதெல்லாம் தாண்டி ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ அருண்ராஜும் ஜானும் ஒரு டீமு. அருண்ராஜ் அவர்களின் வரலாறு 2016 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எம்எல்ஏ சீட்டு வேண்டும் என்று கேட்டபோது ஜெயலலிதா என்ன சொல்லியிருப்பார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அவருக்கு பட் பொலிட்டிக்கல் ஆம்பிஷன்ஸ் இருக்குது. அண்டு விஜயோட க்ளோஸ் சர்க்கிளில் திரு அருண்ராஜ் அவர்கள் இருக்கிறார். கொடுக்கலையாங்க சார்? என்னது சார் ஜெயலலிதா அப்படி கொடுப்பாங்க பாருங்க, ஹிட் அவுட்னு இருப்பாங்க. ஜூனியர்லாம் நியூஸாக வந்துச்சு அது அந்த பீரியடில், நான் படித்தேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. என்ன சார் வந்துச்சு? இந்த மாதிரி ஒரு சீட்டு கேட்ட அதிகாரிக்கு நோ சொன்ன ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு கழுகாரில் ஒரு பாக்ஸ் நியூஸ் வந்துருந்துச்சு. அது அப்போ அங்கே இந்த இதில் இருந்தவங்களுக்குலாம் ஆஃபீஸர்ஸ் எனக்கு சொன்னாங்க. அண்ட் அதற்கு பிறகு அவருக்கு அந்த பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் இருப்பதனால் அவர் தொடர்ந்து திரு விஜய் அவர்களோடு ரொம்ப நெருக்கமாக அரசியல் ஆலோசனைகளை சொல்லி வருபவர் தான். அதனால் இப்போது அவர் வந்திருக்கிறார். அவர் வந்து யதார்த்தத்தை புரிந்து கொண்டு, அவருக்கு ஓரளவுக்கு அரசியல் தெரிந்தவர். இன்னொன்று அதிமுக ஏற்கனவே சீட்டு கேட்டவர்னு சொல்லியிருக்கேன். எதை நோக்கி போகும் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். இப்போ வந்து ஆதவ் ஆர்மி வந்து எடப்பாடி கிட்ட காசு வாங்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆர்மியை ஏவி விட்டுருந்தாரு. இப்போ தான் எனக்கு தெரியுது நீங்கள் ஜான் கிட்ட தான் காசு வாங்கியிருக்கீங்க. ஏமா பாவமாக செலவு காசு இல்லாமல் இருக்காருமா அந்த ஆள். ஜானுக்கு விஜயாலெலாம் கொடுக்க முடியாது, எக்ஸ்பென்ஸ் மேனேஜ் பண்ணுற லெவலுக்கு தான் ஜானுக்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை, ஜானெல்லாம் கொடுக்க முடியாது. ஓகேவா, பாவம் இருந்தாள். இல்லை, அருண்ராஜ் வந்து இவ்வளோ நேரம் அவர் விஆர்எஸை வந்து கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க. ஆமாம். இப்போ திடீர்னு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ யாரோட அழுத்தமாக இருக்கும்? என்ன அழுத்தம் சொல்லுங்கள், வந்துட்டீங்க சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன அழுத்தம்? கொடுத்துருப்பாங்க அழுத்தம், கொடுக்க வேண்டியவர்கள் கொடுத்து இப்போது இங்கே அனுப்புவதற்கான நோக்கம் என்ன? ஸோ பிஜேபி கவர்மெண்ட் அனுப்புகிறாங்கன்னு சொல்கிறீங்களா சார்? ஏன் இருக்கக்கூடாது? இப்போ அரசு நினச்சா இதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொல்ல முடியுமா? முடியாதப்பா. ஆமாம், ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. யார் சார் ஒப்புதல் கொடுக்கணும்? மத்திய அரசு. ஆளுநரா குடியரசுத் தலைவரா? குடியரசுத் தலைவர். பேர் குடியரசுத் தலைவர், ஜஸ்ட் ஷீஸ் அ சிக்னேட்டரி. ப்ராசஸ்ஸு ஃபைல்லாம் யார் பண்ணுறது? சென்ட்ரல் கவர்மெண்ட். கொடுக்க முடியாது.
நிலுவையில் வைத்திருந்தால் நீங்கள் எல்லாவற்றையும் கனெக்ட் பண்ணி பார்க்கணும். ஆளுநரை போய் சந்தித்து புஷி ஆனந்த் கேட்குறாரு, சார் ரொம்ப பயமாக இருக்குது, மூஞ்சிலே பால் பாயிட்ட பீச்சுறாங்க சார் அப்படின்னோடனே, சரி என்னங்க வேணும் சார், ஒரு ஒய்யே போங்க. விஷயம் போய் எங்களுக்கு இசட் ப்ளஸ் தான் கேட்டிருப்பாரு, எங்கள் தலைவர் கொடுங்க. யூஆர் ரைட், யூஆர் ரைட். இல்லை ஆக்சுவலாக அவரோட தப்பான குறைச்சலாம் மதிப்படல இல்லை, அவர் வந்து எப்படி சொல்கிறது, அவர் அப்படி தான் யோசிப்பார், எங்கள் தலைவருக்கு கொடுங்க இசட் ப்ளஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. தவறு இல்லையா? அவர் தலைவர் தெய்வமாக பார்க்குறாரு, அபிமானம், அந்த அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் கேட்டிருப்பாருப்பா, இல்லை என்ன தப்பு? ஓகே, அப்படி தான் கேட்டிருப்பார், நீ சொல்கிறது தான் கரெக்டு. இசட் ப்ளஸ்னா சார் சுற்றி ஒரு கருப்பு போனோம், ஒரு 10 கருப்பு போனோம் கொடுங்க சார்னு கேட்டுப்பார். சரி போங்கன்னு கொடுத்தாங்களா? இப்போ இவ்வளோ நாள் கிடப்பில் இவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 6 monthsக்கு முன்னாடி கொடுத்துட்டாரு. நாம் அப்போயே பேசிகிட்டு இருந்தோம். இப்போது ஏன் திடீரென்று ஒப்புக்கொள்கிறார்கள்? சரி, என்னென்னலாம் நடக்கும்னு சொல்கிறேன், நீங்கள் சிஸ்டம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். இல்லை ஆக்சுவலாக அவர் நேற்றையே முன்னாடி தினமே வந்து இந்த மாதிரி அவர் கொடுத்துட்டாங்க விஆர்எஸ் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா யாரோ பின்னாடி வேலை செஞ்சுருக்காங்க நல்லா. சரி இருங்க, இப்போ ரிசைன் பண்ணிட்டாரு, நான் தான் இனிமேல் கவர்மெண்ட் சர்வெண்ட் இல்லையே அப்படின்னு சொல்கிற பேச்சு கேட்காம இருக்க முடியுமா? முடியாது. ஏன்? ஏதாவது ஹோல்டு இருக்கா? ஏதாவது ஒரு கேஸில் மாற்றிருப்பார் உள்ள, ஏதாவது பண்ணியிருப்பார். சரி, சிக்கிய முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி ஐஆர்எஸ் அதிகாரியும் தூக்குவாங்க. இதுதான் பிஜேபி நினச்சா, பிஜேபின்னு இல்லை கவர்மெண்ட் நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். இன்னொன்று இதுதான், எளிமையான உதாரணத்தை சொல்கிறேன். திரு சஞ்சீவ் பட் ஐபிஎஸ் நேரடி ஐபிஎஸ் அதிகாரி. இப்போ 2025 இருக்குமா, எனக்கு எக்ஸாக்டாக ஏடு தெரில, பாருங்கள், நீ கூகுள் பண்ணி பாருங்கள், இந்த வழக்கு விவரங்கள்லாம் இருக்குது. 2025 இருக்கும். அவர் என்ன பண்ணுறாரு, குஜராத்தில் இந்த நானாவதி கமிஷனில் போய் மோடி பதிலுக்கு முஸ்லீம்கள்லாம் அடிங்கன்னு சொன்னார், நான் அந்த கூட்டத்தில் இருந்தேன்னு சொல்லிடுறாரு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் வில் பி அ ரியாக்ஷன்னு சொல்கிறாரு. போலீஸை கண்டுக்காமல் இருங்கன்னு சொல்லிட்டு மோடியை உத்தரவிட்டார் என்று சொல்கிறார். 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கைதி செத்துருக்கான், கஸ்டடியில் எடுத்து, நீ தான் அடிச்சு கொலை பண்ணன்னு சொல்லி அதில் லைஃப் சென்டென்ஸ் ஆகி ட்ரையல் கோர்ட்டு கன்விக்ட் பண்ணி, ஹைகோர்ட்டு கன்விக்ட் பண்ணி, சுப்ரீம் கோர்ட்டு எந்த மேட்டர் வேணாலும் எடுப்போம், உனக்கு ஜாமீன் கிடையாது, 2-3 வாட்டி வந்துருச்சு, உனக்கு ஜாமீன் கிடையாது, ஓடு. எனக்கு தெரிஞ்சு இப்போ 5-6 வருஷமாக செய்யறது. நானும் படித்தேன் அந்த நியூஸ். சஞ்சீவ் பட்டன் படிங்க, சஞ்சீவ் பட் ஐபிஎஸ் தெரியும் தெரியும். அப்போ பயங்கரமா இந்த பிஜேபிக்கு லடாய் கொடுத்துட்டு இருந்தாரு. கன்விக்ஷன் ஒரே திகிலா இருக்கே சார். அதாவது எப்படின்னா இருங்க, This is how these guys work. அதான் என்னன்னு சொல்றேன், பிஜேபி கிட்ட இருந்து ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இல்லை, ஒரு ஐபிஎஸ் அதிகாரி வந்து போய் ஒரு கைதி அடித்து லாக்அப்பில் சாவாங்க. அவர் அந்த டிஸ்ட்ரிக்ட் கூட இல்லை, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் அடிஷ்னல் சார்ஜ்னு போயிருக்காரு. அவன் கேஸை படிச்சிங்கன்னா அப்சர்டாக இருக்கும் அந்த கேஸ். ஏன் உச்சநீதிமன்றம் கொடுக்கவே இல்லையா? அது மட்டும் ரிலீஃபே கிடைக்கல. சென்டென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணலாம், அப்பீல் பெண்டிங் ஆகும்போது சென்டென்ஸ். ஸோ திஸ் ஆர் ஆல் இண்டிகேஷன்ஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் பிஜேபி வில் கோ. சார், மகளிர் உரிமை தொகைக்கு புதிய விண்ணப்பங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, ஒரு டேட்டை சொல்லியிருக்காங்க அதுக்கு. ஆனால் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு விரிவான அறிக்கையை சொல்லியிருக்காரு. அதாவது நீங்கள் கடந்த வருடத்தை வரை வந்து ஒரு 7 கோடி தான் அதிகமாக ஒதுக்கியிருக்கீங்க, அந்த 7 கோடியை வச்சு ஒரு 5100 பேருக்கு தான் தர முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அனைவருக்குமே சொல்லிட்டீங்க அந்த மகளிர் உரிமை தொகையை. அப்படி சொல்லும்பொழுது இந்த 7 கோடி வச்சு எல்லாத்துக்கும் எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அந்த கேள்வி வந்து நியாயமானதா, இல்லை வந்து அந்த 7 கோடி போதுமா அனைத்து மகளிருக்கும்?
இந்த தேர்தலை ஒட்டி ரெண்டையும் பேசுவோம். தேர்தலை ஒட்டி என்னவாச்சும் பண்ணி டக்கர் அடிக்கணும்னு சொல்லிட்டு திமுக முயற்சி பண்ணுது. மே 29 முதல் விடுபட்டு போன மகளிர் உரிமை தொகையை வாங்காமல் விடுபட்டு போனவர்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றனன்னு சொல்லிட்டு இன்றைக்கி டிடி நெக்ஸ்ட்டில் அரசு தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டிடி நெக்ஸ்ட்டில் இது குறித்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. இவர் திரு ராமதாஸ் இன்றைக்கி தான் பேப்பரில் இந்த நியூஸ் வந்திருக்கு. மே 15 அன்றே ஒரு ஐயா திரு ராமதாஸ் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. புதிய பயனாளிகள் சேர்ப்பு அப்படின்ட்டு ஜூன் 4 முதல் விண்ணப்பம் பெறப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. இந்த திட்டத்திற்காக கூடுதல் நிதியே ஒதுக்காமல் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்று அரசு அறிவித்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயலாகவே பார்க்க வேண்டியுள்ளது. 2025-26க்கான பட்ஜெட்டில் வந்து மகளிர் உரிமை தொகைக்காக 13,807 கோடி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது கடந்த ஆண்டை விட 7 கோடி ரூபாய் அதிகம். 7 கோடியை மூலமாக 5,800 பேருக்கு தான் நீங்கள் கூடுதலாக உரிமை தொகை கொடுக்க முடியும். இந்த விண்ணப்பம் வாங்கிறதுக்கான அந்த அப்ளிகேஷன் சென்டர்ஸ் மட்டும் எவ்வளோன்னா 9,000 சென்டர்ஸு. அப்ளிகேஷன் வாங்குகிற சென்டர்ஸே 9,000. ஆனால் 5,800 பேருக்கு கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் ஃபண்டு ஒதுக்கியிருக்கீங்க. ஒவ்வொரு மையத்திலும் சராசரியாக 100 விண்ணப்பங்கள் பெறப்படுவதாக, அதாவது இந்த 9,000 மையத்தில் 100, ஒவ்வொரு இதுலேயும் 100 அப்ளிகேஷன் வாங்குவதாக வைத்து கொண்டால் கூட 9 லட்சம் பேருக்கு நீங்கள் கூடுதலாக கொடுக்கணும். ஆனால் 9,000 பேருக்கு கூட கொடுக்க முடியாத அளவுக்கு நீங்கள் நிதியை ஒதுக்கிட்டு எதற்காக நீங்கள் இந்த வெற்று அறிவிப்பை செய்கிறீர்கள் அப்படின்ட்டு. இது நம்மளை யாருமே கேட்க மாட்டாங்கன்ட்டு இவங்களுக்கு எப்படி இந்த தைரியம் வருதுன்றதே எனக்கு தெரியல உள்ளபடியே. எதுக்கு இப்போ இந்த அறிவிப்பு, இந்த அப்ளிகேஷன் வாங்குறீங்க? இன்னொன்று, இதெல்லாம் இந்த ஆஃபீஸர் பண்ணுற வேலை. அப்ளிகேஷன் வாங்கலாம், ஒரு இது பண்ணலான்ட்டு. இப்போ நீங்களும் போய் அப்ளிகேஷன் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கலன்னா காண்டாகி நீங்கள் எதிர்த்து ஓட்டு போடுவீங்களா மாட்டிங்களா? போடும். அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இல்லைன்ட்டு மறந்தாவது இருப்பீங்க. நீங்கள் இப்போ 2-3 நாட்டி தாலுகா ஆஃபீஸ் கலைஞ்சிட்டு சரி இது ஏதோ ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க விடு அப்படின்னு அமைதியாவது இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன்ஸ் வாங்குறீங்க, கொடுக்கறதுக்கு ஃபண்ட் இல்லை. அண்டு தொடர்ந்து நீங்கள் அடுத்தடுத்த மாதங்களுக்கு தாலுகா ஆஃபீஸ்க்கு அலைவீங்க. கரெக்டாக? என்ன சார் ஆச்சு அப்ளிகேஷன்னு பதில் தான் சொல்ல போகிறீங்க, ரூபா வராது. கரெக்டாக? அப்போ இந்த தேர்தல் வரைக்கும் இந்த ரூபா உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் பொட்டன்ஷியலாக திமுகவுக்கு எதிரான வாக்காளர்களாக மாறுவீர்களா மாட்டீர்களா? அந்த ஊண்டை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்கு இது இப்போ? இது முதல்வர் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நிதி இல்லைன்னு நல்லா தெரியும். இன்னொன்று பட்ஜெட்டில் அலோகேஷனே பண்ணல, தான் சொல்கிறாரே, வெறும் 7 கோடி. இப்போ எப்படி பண்ணுவீங்க இதை? ஸோ கொடுக்குற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் அடுத்த தடவை திமுக வந்தால் கூட கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை பெறலாம்னு நினைக்கலாம். பக்கத்து வீட்டுக்காரங்க வாங்கிக்கிட்டே இருக்கிறாங்களே 4 வருஷமாக, அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்கலையே. அப்போ அடுத்து வந்து தருவீங்க நம்பிக்கையில் ஓட்டு போடுவீங்களா நீங்கள்? சரி, அடுத்த மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்து ஒருவேளை கொடுக்கிறார்கள் என்பதை ஒரு வாதத்துக்காக வைத்து கொண்டாலும் 5 வருஷத்துக்கு அரியஸ் கொடுப்பீங்களா? சார், தமிழ்நாட்டில் வந்து தெரிஞ்சு ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தீநகர் ஆஃபீஸில் இருக்கும்போதே இதை பற்றி பேசணும். ஃபேக்ட் செக் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிட் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க. ஆரம்பித்து வந்து டைரெக்டாக வந்து அந்த பணியிடங்கள்லாம் நிரப்புவாங்க. வந்து டீம் ப்ராஜெக்ட் மேனேஜர் மேலே ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து 3 லட்ச ரூபா சம்பளம்னு சொல்லிட்டு அப்பயே சொன்னால் அப்போ அதை எதிர்த்து அதிமுக வழக்கு தொடர்ந்தது என்று நினைவு. 80 வழக்கு போட்டாருன்னு நினைவு எனக்கு. அதிமுக சார்பாக அவர் வழக்கு போட்டாங்க. ஃபேக்ட் செக் யூனிட்டுக்கு வந்து வானொலியில் ரொம்ப மிகப்பெரிய அதிகாரம் கொடுக்க போகிறோம். இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் என்னென்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு ட்வீட்டை ரிமூவ் பண்ணுன்னு போலீஸ்க்கு டைரக்ஷன் கொடுக்குற அளவுக்கு அதுக்கு பவர்ஸ் இருக்குது. இல்லை, வழக்கே பதிவு செய்யலாம். இல்லை, ஆக்சுவலாக இது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பேசணும். இது சம்மந்தமாக ஒரு வழக்கு வந்து மும்பையில் மகாராஷ்டிராவில் வந்து இருக்குது. அந்த கேஸ் முடிஞ்சாதான் வந்து இதுலேயும் தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றி பேசணும். இதுக்காக வந்து மிகப்பெரிய அளவில் வந்து நிதி ஒதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பேசணும். பட் ஆனால் அதோட செயல்பாடுகள் பார்த்தோன்னா சமூக வலைதளங்களில் மிக மிக எப்படி சொல்கிறது, ரொம்ப சொற்பமாக இருந்துச்சு. ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றதே நமக்கு ஐடியா கிளியராக இல்லாமல் இருந்துச்சு. ஆமாம். இப்போது இவர் நமது நண்பர் சூர்யா, எஸ்ஜி சூர்யா, பிஜேபி லீடர் திரு எஸ்ஜி சூர்யா அவர்கள் தமிழக அரசிடம் இது குறித்த தகவல் வேண்டும் என்று தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கேட்டு தகவலை பெற்றிருக்கிறார். ஃபஸ்ட்டு வந்து திஸ் இஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட். நம்ம அப்போவே ரைஸ் பண்ண இன்னொரு கொஸ்டின் என்னென்னா,
இந்த யூட்டர்னு ஒரு தம்பி திமுக தம்பி ஒன்று இருக்கும்ல, கார்த்திகேயன். கார்த்திகேயன் அயன் கார்த்திகேயன், அவருக்கு வந்து உனக்கு ப்ரொமோஷனு 200 ரூபாயிலேருந்து 3 லட்ச ரூபா என்று அவர்கள் திடீரென்று உயர்த்தினார்கள் என்று அப்போதே நம்ம இதை விமர்சனம் செய்து கொண்டிருந்தோம். இன்னொன்று, ஒரு அரசு பணி என்றால் ரிசர்வேஷன் இருக்கணும்னா அதில் இடஒதுக்கீடு இருக்கணும், ஓப்பனாக இன்டர்வியூ இருக்கணும் இல்லையா? இது எங்கே இன்டர்வியூ வச்சிங்க? நான் கூட தான் ஃபேக்ட் செக்கராக போய் அப்ளை பண்ணுவேன். நான் என்ன குவாலிஃபிகேஷன் எதுவுமே தெரியாமல் திடீரென்று அந்த அயன் பண்ணுற தம்பி ஃபேக்ட் செக்கர் என்று திடீரென்று அறிவிப்பு வெளியிட்டார்கள் என்பது உங்களுக்கு நினைவு இருக்கும். இப்போது ஒரு சூர்யா அரசிட்ட கேட்ட இதில் பாருங்கள், மக்கள் வரி பணத்தை எப்படிலாம் இவனுங்க வீணாக்குறானுங்கன்றதை நினச்சா வயிறு எரியுதுப்பா உள்ளபடி. 2023-24 ஆண்டில் மட்டும் 4,31,40,000 ரூபாய் ஊதியங்களுக்காக மட்டும் செலவு செய்திருக்கிறார்கள். நான் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சராக ஒரு 1,42,59,500 ரூபாய். நான் ரெக்கரிங்னா என்னென்னா, அந்த கம்ப்யூட்டர், தட்டுமுட்டு சாமான் இதெல்லாம் வாங்கணும்னா அது மீண்டும் மீண்டும் வராது அந்த செலவு. தொடர் செலவு ஆகக்கூடியது வந்து 2023-24க்கு 4,31,40,000 ரூபாய். அடுத்த நிதியாண்டில் 24-25 நிதியாண்டில் ஊதியமாக 1,77,72,000 ரூபாயும் நான் ரெக்கரிங் தொடர் செலவினம் இல்லாத நேர்வுகளில் 9,60,000 ரூபாயும் செலவிடப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு 4, 5, 6 கிட்டத்தட்ட இந்த 2 வருஷத்தில் 8 கோடி ரூபாய் ஃபேக்ட் செக் யூனிட்டுக்காக செலவாயிருக்கு மக்கள் வரிப்பணம். என்ன வேலை பார்க்குறாங்க இப்போது ஃபேக்ட் செக் யூனிட்டில்? பார்க்குறியா சோஷியல் மீடியாவில்? அதிகபட்சம் பார்த்தது ஏதாவது வாரத்துக்கு ஒரு ட்வீட் வரும், கரெக்டாக? வாரத்துக்கு ஒரு ட்வீட்டு ஏதாவது தப்பாக பேசிட்டாங்கன்னா இது தவறான தகவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பயும் ரேராக தான் பார்ப்பாங்க. இதுக்குன்னா உனக்கு ஒரு மாதத்துக்கு இப்போ நீங்கள் இந்த வருஷத்தோட ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 4 கோடி ரூபாயப்பா இதுக்கு. 4,31,00,000 சம்பளமாக மட்டும் ரெக்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர்னா அதுதான். சம்பளமாக மட்டும் 4,31,00,000 ரூபாய் அதுக்கு. வாரத்துக்கு ஒரு ட்வீட் போடுறதுக்கு யார் அப்பா விட்டு துட்டு? கலைவாணர் அரங்கத்தில் ஆஃபீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னென்ன போஸ்ட்டுனா, மிஷன் டைரக்டர், ப்ராஜெக்ட் லீடு. மிஷன் டைரக்டர் தான் அந்த அயன் பண்ணுற தம்பின்னு நினைக்கிறேன். மிஷன் டைரக்டர், ப்ராஜெக்ட் லீடு, எடிட்டர், அசோசியேட் எடிட்டர், ஹெச்ஆர் மேனேஜர். இதுதே 10 பேர். இது ஒரு ஹெச்ஆர் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர், கேமராமேனு, ஃபேக்ட் செக்கர். இதில் இந்த போஸ்டெல்லாம் போக ஃபேக்ட் செக்கர்னு 5 போஸ்ட்டு, சைபர் எக்ஸ்பர்ட்ஸு, கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்டு, டிசைன் லீடு, கிராஃபிக் டிசைனர், வீடியோ எடிட்டர், டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் அனலிஸ்ட்டு, ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, ட்ரைனிங் மேனேஜர், ட்ரெயினர்ஸ் டிஓடி, சீனியர் எஸ்எம்இ. இவ்வளோ போஸ்ட் இருக்குது. இவ்வளோ போஸ்ட்டுக்கு ரெக்ரூட்மெண்ட் எப்படிப்பா நடந்துச்சு? இது அரசு வேலைவாய்ப்பு தம்பி. இது இல்லை, நம்ம அப்போவே பேசிட்டோம் சார். இது வந்து இடஒதுக்கீடு பின்பற்றப்படல. இது எப்படி இந்த போஸ்ட்டை நீ எப்படி ஃபில்அப் பண்ண? யார் இதில் வேலை செய்கிறது? வருஷத்துக்கு ஒரு 4,32,00,000 ரூபா சம்பளமாக கொடுத்துருக்கேன். பேப்பர்ல அறிவிக்கணும்ல சார், இது மாதிரி ஃபேக்ட் செக் பண்றோம், நீங்க வந்து உங்களுடைய ரெஸ்யூம்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி. என்ன தகுதி? நீங்க விண்ணப்பிக்கலாம், இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம், நேரடியாக வந்து விண்ணப்பிக்கலாம். அப்பலாம் ஜெயபிரகாஷ்லாம் விண்ணப்பிச்சு நல்ல வேலைக்கு போயிடுவாரு. அந்த இதுல கேமராமேன் இருக்குல்லம்மா, கேமராமேன் இருக்கு. பைக்கை தூக்க மாட்டாங்க. ஆமா, போறியாப்பா? அங்க முதல்ல விளம்பரமே போடல, ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க. போறியாப்பாவும் இல்லை, நம்ம பேசிட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக்ட் செக் யூனிட் அமைக்கிறாங்க சொல்லிகிட்டே இருந்தோம். நம்ம சொல்லி ஆரம்பித்து ஒரு 2 நாளில் அந்த டைமில் வந்து டக்குனு இந்த அறிவிப்பு வெளியிட்டாங்க. இது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் இப்படி பண்ணக்கூடாது இல்லையோ? இது சும்மா இது ஒரு நகைச்சுவைக்காக பேசக்கூடிய விஷயம் இல்லை, தவறு இது. இது சார்பாக யாரும் அந்த டைமில் வழக்கம் போடல. ரிசர்வேஷன் இது அந்த பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஆர்டிகல் 16 இருக்குது. எல்லோரும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணப்படணும். நீங்கள் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டை நியூஸ் பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று பல்வேறு உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கின்றன. எப்படி பண்ணுறீங்க நீங்கள்? திமுக காரனுங்களாம் 200 வாங்குறவங்கலாம் தூக்கி இங்கே உட்கார வைக்கிறீங்களா? அவர் ஃபேக்ட் செக்னு சும்மா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருந்தார் அதுக்கு முன்னாடி. அப்போ அப்படியே பண்ணிட்டு இருக்க விட வேண்டியது தானே? எது கவர்மெண்ட் போஸ்ட் கொடுக்குறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். சார் அப்படியே 2 வருஷம் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரா? என்ன பாச்சு? இல்ல சார், அப்படியே இருந்தாலும் எதுக்கு இவருக்கு கொடுக்கணும்? ஜென்ராம் இருக்காரு, யூடியூப் ரூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்குலாம். கார்த்திகை செல்வன் அவர் வேலையில் நல்ல வேலையில் இருக்காரு. அவங்கெல்லாம் இருக்கும்போது அவரும் நல்ல வேலையில் இருக்காரு. இப்போ யூடியூப் ரூட்டர்ஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸே வரதில்லை.
அவங்களை கூப்பிட்டு ஃபேக்ட் செக் கொடுக்கலாம் 3 லட்சம் ரூபாயா? அவங்களுக்கும் கோவம் வரல பாருங்களேன். அவங்க கிட்ட இருக்க ஒருங்கிணைப்பு நீங்க பார்த்து அவங்களுக்கு 200 பதிலாக 300 கொடுத்தாலே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஐயோ என்னங்க திடீர்னு போய் 300 கொடுக்குறீங்க என்று. இது எவ்வளோ அட்ராஷியஸ் பார்ப்பா. இது ஒரு அரசு அமைப்பு, அரசு வேலைவாய்ப்பு, இதை விளம்பரம் இல்லாமல், வெளிப்படைத்தன்மை இல்லாமல், இடஒதுக்கீடை பின்பற்றாமல் நீங்கள் தானடா சமூக நீதி பேசுகிறீங்க. இதில் எங்கே சமூக நீதி? பேசுவோம் சார். நான் சர்வீஸில் இருந்தப்போம்மா, நான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் சர்வீஸில் இருந்தப்போ மாதம் 2000 ரூபாய், நான் சொல்கிறது 90s, மாதம் 2000 ரூபாய் சம்பளத்துக்கு கன்சால்டேட் பேயில் ஆள் எடுக்கிறாங்க. மாதம் 2000 ரூபாய், எனக்கு எக்ஸாக்ட் டைமில் 2000 ரூபாய் 3000 ரூபாய் ஏதோ சம்திங். கன்சால்டேட்டட் பேயில் கான்ட்ராக்டில் ஜாப் எடுக்கிறாங்க. அந்த பட்டியல் எங்கேருந்து வருதுன்னா, அதுக்கு அந்த இன்டர்வியூக்கான பட்டியல்கள் எங்கேருந்து வருதுன்னா, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து லிஸ்ட் வாங்கிடணும். எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து அவங்க ஒரு 60-70 பேரை கொடுப்பாங்க. 3 போஸ்ட்டு மொத்தம். அந்த 3 போஸ்ட்டுக்கு கம்யூனல் ரொட்டேஷன் ஃபாலோ பண்ணும். கன்சால்டேட்டட் பே, டெம்பரவரி, 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணுற போஸ்ட்டு, கன்சால்டேட்டட் பே, டெம்பரவரி. இதில் நான் இப்போ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சீட்டு பார்த்துக்கிட்டு இருந்தனால எனக்கு இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது. 1 விமன், 1 ஷெட்யூல் காஸ்ட்டு, 1 தான் ஓப்பன் காம்படிஷன். இது எப்படி பண்ணீங்க நீங்கள்? யாருமே கேட்க மாட்டாங்க உங்களன்ற ஆணவம் தானே. அதில் லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸை கொடுன்னா, இதுதான் இவர்களோட ஆணவத்தின் உச்சம். லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அண்டர் தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட் வித் their பொசிஷன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடாதான். அரசு ஊழியரோட இன்ஃபர்மேஷனை எப்படி பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆகும்? அவங்க வீட்டில் இருக்க மனைவி குழந்தைகள் பேரை பட்டியலை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்களா? அது பர்சனல் இன்ஃபர்மேஷனு. லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எப்படி இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆகும்? அதுக்கு தான் இது போட்டதே ஆர்டிஐ. கரெக்டாக? யார் எல்லாம் 200 வாங்குறவங்க எத்தனை பேர் உள்ளே இருக்காங்கன்றது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இது போட்டது. பர்சனல் இன்ஃபர்மேஷனை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அது பர்சனல் இன்ஃபர்மேஷன். யார் அந்த பொசிஷனில் இருக்கா? பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் தம்பி. அரசு ஊழியர்களோட சொத்து பட்டியலை கேட்டால் கூட கொடுக்கணும்னு தீர்ப்புகள் இருக்கு. நீ அரசு ஊழியர், உனக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்றது மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்குன்னு தகவல் ஆணையங்கள் தீர்ப்பளித்திருக்கின்றன. லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸை கொடுன்னா எப்படி பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஆகுது? இது எல்லாவற்றுக்கும் அடுத்த ஆட்சி இதுக்கெல்லாம் தான் இவங்க போகணும். இப்போது இது எப்படி இதை அப்பாயிண்ட் பண்ணாங்கன்றதுக்கு இது ஒரு 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 விசாரணை நடத்த வேண்டிய தேவை இருக்குல்ல. இது எப்படி நடந்துச்சு? 200 ஊப்பிங்களை வச்சு எப்படி ஃபேக்ட் செக் யூனிட் ஆரம்பிக்க உத்தரவிட்டது யார்? இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது எந்த முறையில் என்பதற்கு ஒரு விசாரணை நடத்தப்பட வேண்டும். அப்போ இதை தேர்ந்தெடுத்தவங்க நிச்சயமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை சந்திப்பார்கள் என்பது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. சார், இது ஆக்சுவலாக முடிஞ்சிச்சா? நீங்கள் ஒரு குறியீடை கவனிச்சிங்களா? என்னம்மா? எங்கள் உடைகளின் கலர்களை கவனிச்சிங்களா? கவனித்தேன். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வருவதால் உங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறீர்கள். பிரியாணி வாங்கி தரேன், விடுவேன். சரிங்க சார். இது வரைக்கும் பல விஷயங்களை பற்றி பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ரொம்ப நன்றி உங்கள் கருத்துக்கு. நன்றி சார்.